அதுதான் நம்மை ரட்சிக்கக்கூடியது, நம்மை அதுதான் காப்பாற்றக்கூடியது என்பதையெல்லாம் பற்றி 4வது அத்தியாயத்துல பார்த்தோம். அப்ப அந்த ஜீவசக்தியான வாயு நம்மிலேயே அது நிலை நிற்பதற்கு அடிப்படை காரணமாக எது இருக்கிறது என்று பார்த்தால் சுக்கிலம் தான். அந்த சுக்கிலம் எங்கே இருக்கிறது? பொதுவாக உலகவாசிகள் பொறுத்தவரை ஏதோ மூத்திர துவாரத்தின் அடிப்பகுதியில் தான் சுக்கிலம் இருக்கிறது என்றும் கூறி வருகிறார்கள். ஆனால் உண்மையில் சுக்கிலம் இருக்கும் இடம் எங்கே அப்படின்னு பார்க்க சொல்ல, நம்மளுடைய ஹிருதய ஸ்தானமான அந்த புருவ மத்தியத்திற்குள் உட்பகுதியில் தான் அந்த சுக்கிலம் என்பது இருக்கின்றது. அதைத்தான் ஞானபிதா உதாரணம் மூலம் நேற்று நமக்கு தெளிவுபடுத்தினார். அப்ப அந்த சுக்கிலத்தை நாம் விரயம் செய்யாமல் நமக்குள்ளேயே இருந்து நிலைநிறுத்த வேண்டும். கூடவே சிறியது அந்த சுக்கிலம் இருப்பதால் தான் சிருஷ்டி என்பது நடைபெறுகிறது என்பதை பற்றியும் ஞானபிதா தெளிவுபடுத்தினார். கூடவே நேற்று ஒரு கேள்வி வந்தது, உலகத்தில் சிருஷ்டி என்பது 4 விதமாக இருக்கிறது. முட்டையிலிருந்து வருவது, தாவர இனங்களாக வருவது, குட்டி போட்டு பால் ஊட்டி இனங்களை சார்ந்தது, இன்னொன்று வேர்வையிலிருந்து உருவானது என்ற பலமுறையில் சீடன் சொல்ல இருந்தாலும் ஞானபிதா ஒரே விதத்தில் தான் சிருஷ்டி என்பது உருவாகிறது. அடிப்படை அது முட்டையிலிருந்து தான் அது உருவாகிறது. இப்போ மனிதன் பாலூட்டி இனத்தை சேர்ந்தவன் இருந்தாலும் அந்த சுக்கிலமானது அது முட்டை வடிவமாக, அது ஒரு பசைப்பொருளாக, அதில் ஜீவசக்தியான வாயு நிறைந்து முட்டை ரூபமாகத்தான் அது கர்ப்ப பாத்திரத்தில் விழுகிறது. அதே மாதிரிதான் அனைத்து சிருஷ்டிகளும் அந்த முட்டை ரூபத்தில் தான் உருவாகிறது. தாவர இனங்களும் அப்படித்தான் உருவாகிறது என்பதுதான் பின்வரும் அத்தியாயத்துல ஞானபிதா நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அப்ப அந்த வேர்வையிலிருந்து உண்டானம் அப்படின்னு சொல்றது எதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல வாயுவா இருக்கிற இந்த தேகத்துல அக்னி அதிகரித்த போது அதிலிருந்து ஆவியாகிய உற்பவித்த வேர்வைதான் சுக்கிலம். இந்த சுக்கிலத்தான் சர்வ சிருஷ்டிகளுக்கும் உண்டாகின்றன. இதிலிருந்து தான் அப்ப எல்லா உத்பவங்களும் அதாவது சுவேதத்திலிருந்து தான் உண்டாகின்றன. நம்முடைய இந்த ஜடத்திலிருந்து உண்டாகின்ற வெளியில வர அந்த வேர்வையால அதால கிடையாதது. அப்ப அந்த தேகம் என்று இன்னதென்று அறியாமல் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடம்பதான் தேகம் என்று தவறாக புரிந்து கொண்டதால இந்த அதிலிருந்து வரக்கூடிய வேர்வையிலிருந்து தான் இந்த படைப்பு உருவாகிறது என்று சொல்வது தவறு. அது ஜீவசக்தியான வாயு தான் தேகம். அந்த தேகத்தில் அக்னி அதிகரித்த போதுதான் அவர் ஆவியாகி உற்பவித்த வேர்வை தான் அதுல இருந்து வரதான் அது சுக்கிலம் என்பது. அதுல இருந்து தான் எல்லா இன விருத்திகளும் சிருஷ்டிகளும் அதுல இருந்து தான் உண்டாகுது. அப்ப அந்த சுவேதமாக இருக்கின்ற அந்த சுக்லம் முதல்ல அது முட்டை ஆகிறது. அந்த முட்டையிலிருந்து தான் எல்லா உற்பத்தியும். இதுக்குதான் ஞானபிதா ஒரு காட்டாமணக்கின் பாலை, அதாவது ஒரு இலையில பிடித்து ஈர்க்கி நுனிய வட்டமாக கட்டி அந்த பால்ல தொட்டு எடுத்து அதை ஊதினா அது முட்டை வடிவமாக அது வெளியில வருது. அப்ப இந்த காலத்துல நீங்க பார்க்கலாம், சோப்பு நுரையில ஒரு ஸ்ட்ரா எடுத்து சொருகி அதுல தோச்சி எடுத்து ஊதன்னா முட்டையாக பபிள்ஸ் எல்லாம் வருதுங்களே. அததான் இந்த இடத்துல அந்த காலத்துல இது காட்டாமணக்கு செடியினுடைய பாலை இதுக்கு உதாரணமாக கொடுத்திருக்கு. அந்த பால்ல ஒரு விதமான பசை உள்ளது. அந்த பசையால் உள்ள அந்த பாலை தான் அந்த ஈர்க்க வட்டமாக கட்டி தோய்த்து அதற்குள்ள பசையா இருக்கிற பால் அதுல ஊதிய போது அதுல இருந்து நிறைய முட்டைகள் வருகிறது. 1-2 முட்டையாக வரலாம், இல்ல அநேக முட்டைகள் வரலாம். நம்ம ஊதுவது அதுக்கேற்ற அதன் தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஊதக்கூடிய அந்த ஸ்ட்ராவினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரியும் அதுல பலவிதமான முட்டைகள் பல வடிவத்துல அது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த சுக்கிலம் என்ற ஒரு பசை அதே மாதிரிதான். அது என்னன்னா அந்த சம்யோக டைம்ல அந்த கூட அந்த ஜீவசக்தியான வாயு சேர்ந்து அது இலகி
அந்த புருவ மத்தியத்திலிருந்து இலகி அந்த சக்தியான அந்த வாயு தான் அந்த மூத்திர துவாரத்தின் வழியாக அந்த வாயு தான் தள்ளி கொண்டு வருகிறது அந்த சுக்கிலத்தை. அப்ப அந்த மூத்திர துவாரத்துல அந்த நுனி வரைக்கும் வந்த போதுதான் அது ஒரு சக்தியோடு கூடியதாக அந்த வாயினுடைய கதி வந்ததால அந்த சுக்கிலம் வந்து அந்த மூத்திர துவார நுனியிலிருந்து கொஞ்சம் நீண்டு இந்த ஜீவசக்தியான வாயு அதுக்குள்ள நிறைஞ்சி அது முட்டை வடிவாகி அந்த மூத்திர துவாரத்திலிருந்து அது வேறுபட்டு அது கர்ப்பப்பையில சென்று போய் விழுகிறது. அதுல அந்த வாயுவோடு கூடிய அந்த சக்தி அது கூட அது நிறைஞ்சு இருக்குது கூடி அது வாயு நிறைஞ்சு இருக்கிறது. அது முட்டை வடிவில கர்ப்பபாத்துல சென்று விழுகிறது. இந்த பிரகாரம் தான் எத்தனை துளிகள் சொன்ன இப்ப சொன்ன பிரகாரம் அந்த சக்தியோடு கூடி அந்த சுக்லமாகிய அந்த பசைக்குள்ள அந்த வாயுவானது நிறைந்து அது முட்டை வடிவமாக கர்ப்ப பாத்திர விழுகிறதோ அத்தனை குழந்தைகள் என்பது பிறக்கின்றன. நமக்குள்ள அந்த சக்தி அதிகரித்ததால சம்யோக சமயத்துல இளைப்பு அதிகமாகுது அந்த டைம்ல. அப்ப அந்த ஜீவசக்தியான வாயு அந்த சுக்கிலத்தை இலக்கி கொண்டு வரும்போது அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பன்னீர் சொம்புல அதுல பன்னீர் கொண்டு உள்ள நிரப்பிட்டு அதை வந்து தெளிக்கும் போது வீசும் போது எந்த பிரகாரம் சின்ன சின்ன முட்டையாக தெரிச்சு வருதோ அதே மாதிரிதான் அந்த செம்பிலிருந்து வேறுபட்டு அணு அணுவாக தொடர்ந்து தொடர்ந்து விழுவது போலதான். அப்படிதான் நம்மளுடைய மூத்திர துவார நுனியிலிருந்து அந்த வாயுனுடைய சக்தி வந்து அந்த சுக்கிலம் சிறிது சிறு துளிகளாக அது சிதறி அதுக்குள்ள ஜீவசக்தியான வாய் வந்து ஒவ்வொரு துளிலையும் வந்து அது நெறிஞ்சு இருக்கிறது. அது எப்படின்னா ஒரு தென்னம் பூக்குலை போல அது கர்ப்பப்பையில சென்று விழுகிறது. அப்ப இந்த மாதிரி உண்டாகி இந்த மாதிரி பிரசவித்ததாலதான் பாம்பையும் முட்டையும் பிரசவித்ததாகப்பட்டதென்றோம் அப்படின்னு உலகத்துல சொல்றாங்க. அது உண்மையில இந்த விதத்தில் தான் அந்த சிருஷ்டியினுடைய நிலை இதுதான். அது இந்த விதத்துல தவிர வேற எந்த விதத்திலேயாவது சிருஷ்டி உருவாகுதான்னா அப்படி எதுவுமே அந்த மாதிரி உருவாவது கிடையாது. அப்ப உண்மையில நம்ம சிருஷ்டித்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜீவசக்தியான வாயு தான் நம்மளை சிருஷ்டித்தது. அப்ப சிருஷ்டிகர்த்தா யாருன்னு பாத்தீங்கன்னா ஜீவசக்தியான வாயு தான் சிருஷ்டிகர்த்தா. அப்ப நம்ம ஜீவித்திருக்க வேண்டும்னா நமக்கு என்ன வேண்டும், நமக்குள்ள தொடர்ந்து நமக்குள்ள என்ன இருக்க வேண்டும் பாத்தீங்கன்னா ஜீவசக்தியான வாயு தான் நமக்குள்ள இருக்கணும். அப்ப நம்ம சிதி செய்கிறது அப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஜீவசக்தியான வாயு தான் நம்மளை வந்து காப்பாற்றுகிறது. அப்போ ஒருவர் செத்து போனால் அதுல என்ன இல்லாமல் போகுதுன்னா அதுல ஜீவசக்தியான வாயு வந்து இல்லாமல் போகிறது. அப்ப நம்மளை சம்ஹாரம் செய்வது யாருன்னு பாத்தீங்கன்னா அதே ஜீவசக்தியான வாயு தான். அது சுத்தமாக இல்லாத போயிடுச்சுன்னா நம்மளை சம்ஹாரம் செய்து விடுகிறது. அப்போ சிருஷ்டி சிதி சம்ஹாரம் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூணுமே நமக்கு செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜீவசக்தியான இந்த வாயு தான். அப்ப அந்த வாயுவுக்கு தான் உண்மையில அது ஈஸ்வரன் அந்த அதுக்குதான் சொல்றது. அதாலதான் அந்த ஈஸ்வரனுக்கு நாம ரூபங்கள் இல்லை, உள் வெளி அடி முடி அந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு சர்வ வியாபி அப்படின்னு சொல்றது. அது உள்ளிலம் நிறைந்திருக்கிறது, அது வெளியிலும் நிறைந்திருக்கிற ஒரு வஸ்து தான் அது அதுதான் அது ஈஸ்வரன் என்ற நிலைமை இருக்கு. ஏன்னா அது வாயுக்கு நாம ரூபம் என்பது கிடையாது. அப்போ ஈஸ்வரனுக்கு அடிமுடி இல்லை என்று சொல்றதுக்கு அது வாயுக்கு எப்படின்னா அது எல்லா இடத்துலயும் வியாபித்திருக்கு, அதெல்லாம் அதுக்கு அடிமுடி இல்லைன்னு சொல்லலாம். அப்ப ஈஸ்வரன் என்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சர்வ வியாபி அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அந்த ஈஸ்வரன் உள்ளிலும் வெளியிலும் நிறைந்த வஸ்து என்று சொல்லப்படுகிறது. அதால வந்து சர்வ வியாபி அது. அப்போ உள்ளிலும் வெளியிலும் இல்லாத வஸ்துவுக்கு வந்து ஒரு எங்கேயுமே நிறைய ஏலமான நிறையத்துக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ நாசம் இல்லாமல் நாம் இல்லைன்னா நமக்கு உள்ளிலும் வெளி உண்டா, நாம இல்லைன்னா நமக்கு உள்ளன்னு ஒண்ணு உண்டா வெளியிலன்னு ஒன்று உண்டான்னா கிடையாது. நாம் என்று இருக்கும் போதுதான் நமக்கு வந்து இந்த இரண்டு நிலைமைகள் என்பது உண்டாகுது.
அப்ப எப்ப நமக்குள்ள அது உண்டாகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தூங்க சொல்லோ நமக்கு நான் என்ற அகங்காரம் என்பது அந்த இடத்துல கிடையாது. அதால அந்த டைம்ல நமக்கு உள்ளும் கிடையாது, வெளி என்ற அந்த நிலைமையும் நம்மளுக்கு கிடையாது. அப்ப நம்ம தூக்கத்தை விட்டு வெளியில வந்த போதுதான் நமக்கு அந்த நான் என்ற நிலைமை உருவாகவே தான் அது உள்ள இருக்கிறது, வெளி இருக்கிறது. இந்த இரண்டு நிலைமைகள் நமக்குள்ள அது உருவாகுது. அப்ப நித்தியமா இருக்கின்ற அந்த தான் என்ற வஸ்துதான் ஆகாசமாக தோன்றி அது உள்ளும் வெளியும் உண்டாயின. அதுல இருந்து தான் எல்லாமே உண்டாயிடுச்சு. எல்லாமே இது பாத்தீங்கன்னா தண்ணிலிருந்து தான் அது உண்டானது. அப்ப தண்ணியிலிருந்து உண்டாகி அப்ப உள்ளேயும் வெளியில நிறைந்திருக்கிற வஸ்து எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஜீவசக்தியான வாய்வு. அப்ப அதுக்கு தான் ஈஸ்வரன்றத அது உள்ளிலும் நிறைந்து வெளியில நிறைந்திருக்கிற வஸ்து அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், அப்போ ஈஸ்வரனாகவும் அறிவாகவும் நமக்குள்ள காப்பாற்றுகின்ற வஸ்து வாய்வு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இதனுடைய உண்மை தன்மையை நம்ம அறியாமல் தான் கல், மரம், இந்த மாதிரி உலோகங்கள் நம்ம முதலியவற்றால் உண்டாக்கிய அந்த பிம்பங்கள், அந்த பொம்மைகளை தான் நம்ம ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம சங்கல்பிக்கிறோம் நமக்குள்ள. அப்போ அந்த மாதிரி சங்கல்பு நமக்குள்ள இருக்கின்ற அந்த ஜீவசக்தியான வாய்வை கீழாய், அதாவது அதோகதியாக அதை வெளியில விட்டு, அந்த மாதிரியே நம்ம வெளியில விட்டு 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 ஏதோ ஒரு உலகத்தினுடைய பற்றுக்கள் காரணமாக கூடவே வெளியில தான் ஈஸ்வரன் இருக்கிறாரு என்ற ஒரு கல்லு, மண்ணு, மரம் அதுலதான் ஈஸ்வர தன்மை இருக்கிறது என்ற முறையில நம்மளுடைய ஜீவசக்தியான வாய்வை வெளியில விட்டு 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 கடைசியில நம்ம செத்து போகின்றோம். அதனால அதை வெளியில விடாம அது தனக்குள்ளேயே அதை நடத்தணும், கூடி நடத்தணும். அப்பதான் ஈஸ்வரனோட சேர முடியும். அப்படி சேருவதுதான் உண்மையில மோட்சன்றது சொல்றது. அதற்குதான் உண்மையில ஈஸ்வர சேவை என்று சொல்வது. ஆனா இப்ப உலகத்துல ஈஸ்வர சேவை என்று எப்படி செய்து வருகிறார்கள் பார்த்தனா, குளிக்கிறது, கோயிலுக்கு போய் வர்றது, விளக்கேத்துறது, ஒரு பிம்பத்தை, அந்த பிம்பத்தை அந்த பொம்மைகளுக்கு இளநீர், பால், இந்த மாதிரி விதத்தால அபிஷேகம் செய்து, அதே மாதிரி வஸ்திர அணிவிச்சு அதற்கு புஷ்பங்களால அலங்கரிக்கிறது, அத்தது பழம், தேங்காய் முதலியவை வைத்து கூடவே அது கூட சிறிது மந்திரங்களை ஓதுறது, பூஜை செய்யறது, நெய்வேத்தியம் செய்யறது, ஓமம் முதலிய சேவைகளை இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் உண்மையான ஈஸ்வர சேவை என்று சொல்லக்கூடுமான்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்போ ஈஸ்வர சேவைன்னு அப்படி சொன்னா என்னன்னு பார்த்தனா, உண்மையில ஈஸ்வரனை சேவிப்பது. அதாவது நமக்குள் இருக்கின்ற அந்த ஜீவசக்தியான வாய்வு தான் நம்ம காப்பாற்றுகிறது. அதுதான் உண்மையில ஈஸ்வரன் என்ற ஒரு தன்மை. அத நமக்குள்ள அது நிலை நிற்க வைக்க தெரியாம எந்த விதத்திலையும் நம்ம வெளியில தான் ஈஸ்வரன் இருக்கிறாருன்ற முறையில நம்ம வழிபாடுன்ற முறையில நம்ம எப்படி செய்தாலும் சரி, நம்மளுடைய அந்த ஜீவ சக்தியான வாய்வு என்பது விரயமாகத்தான் செய்கிறது. எப்போதெல்லாம் நாம் வெளியில இருக்கிறது தான் உண்மைன்னு நம்பி நம்மளுடைய ஜீவசக்தியான வாய்வை விரயம் செய்து கொண்டிருக்கின்றோமோ அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் மாயை. காணுகின்ற சராசரங்கள் என்பது மாயை கிடையாதது. உண்மையில அதை காண்பதற்காக நம்மளுடைய ஜீவசக்தியான வாய்வை விரயம் செய்து கொண்டிருக்கின்றோமே. வெளியில தான் ஈஸ்வரன் இருக்கிறது, தனக்குள்ள அந்த ஜீவசக்தி இல்ல, அந்த ஜீவன்ல அந்த ஈஸ்வரத்தன்மை இல்லை என்ற ஒரு நான் எனும் அகங்காரத்தினுடைய இந்த தவறான நம்பிக்கையால நம்மளுடைய ஜீவனை விரயம் செய்து கொண்டே அந்த வழிபாடு என்ற முறையில செய்யறமே, அதெல்லாம் உண்மையான ஈஸ்வர சேவை என்பது கிடையாதது. அப்போ அப்ப ஈஸ்வர சேவை அப்படின்றது உண்மையில எதுன்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்வரனை பஜிப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல ஈஸ்வரனை சேவிப்பது எந்த விதம் என்று இப்போ ஒரு உதாரணத்துல சொல்றேன். ஞானபிதா சொல்றாரு, உங்களுக்கு ஒரு வியாதிக்கு ஒரு மருந்து எழுதி கொடுக்குறாங்க. அதுல ஒரு கஷாயம், அந்த மருந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சீத்தல் கழிஞ்சி, அப்புறம் கடுக்காய், அப்புறம் சுக்கு இதெல்லாம் போட்டு அதை காய்ச்சி சுண்ட வச்சு குறிப்பிட்ட அளவு அதை
எடுத்து அதை வடிகட்டி அதை கூட இறக்கி அதுல வந்து கொஞ்சோண்டு வெல்லம் தட்டி போட்டு அதை வந்து என்ன பண்ணணும் அதன்னு பாத்தீங்கன்னா அதை சேவிக்க வேண்டும், அதை வந்து நம்ம உட்கொள்ள வேண்டும், அதை சாப்பிட வேண்டும். அப்ப சேவிப்பது என்னன்னு எதுன்னு பாத்தீங்கன்னா அததான் குடிப்பது என்று சொல்லுது. அப்பதான் நாம் ஈஸ்வரமயனாகி ஈஸ்வரனோட ஐக்கியமாகுமாறு அதுக்குதான் நம்ம முயற்சி பண்றோம். ஒரு நோய் தீர்க்கணும், அதை எதுக்குன்னா அதுக்கான மருந்த முறைப்படி உட்கொண்டாதானே நம்ம வந்து அதுல இருந்து விடுதலை ஆக முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரமயம் ஆகுவதற்கு ஈஸ்வரன் அந்த மாதிரி தானே நம்ம ஐக்கியமாகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஈஸ்வரமயக்கு வேண்டி ஈஸ்வரனை உட்கொள்ளாமல் அதை வெளியில விட்டனா நம்மளால ஈஸ்வரன் ஆக முடியுமா? இப்ப ஈஸ்வரன் தான் ஜீவசக்தியான வாயுன்னு சொல்லியாச்சு அது. அப்ப அந்த வாயுவை நம்ம வெளியில விட்டுட்டே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விரயம் செய்துனே இருந்தா அது உண்மையான ஈஸ்வர சேவை என்பது ஆகுமா? ஆகாதது. அப்போ ஈஸ்வரமயமாவதற்கு தானாய் தன்மயமாக ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்ப அந்த ஈஸ்வரனை அப்ப தன்னுடைய ஜீவனை தன்னுடைய ஜீவசக்தியான வாய்வை உணர்ந்து அறிந்து அதைதான் சேவிக்க வேண்டும். அப்ப அறியலைன்னா அந்த ஈஸ்வரனை சேவிக்க முடியுமான்னா அதுக்கு முடியாதுதான். ஆனா உலகத்துல ஈஸ்வரன் யார் என்று சொல்கிறார்கள்? சிவன், ராமன், கிருஷ்ணன், குட்டி சாத்தான், பத்திரகாளி, பகவதி, கணபதி, சுப்பிரமணியன், இந்த மாதிரி பலவிதமான தெய்வங்கள் என்று சொல்கிறார்கள், சிலைகள் என்று சொல்கிறார்கள். அதெல்லாம் உண்மையான ஈஸ்வரனா? அதெல்லாம் கிடையாது. உண்மையான ஈஸ்வரத்தன்மை எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஜீவசக்தியான வாயு தான் உண்மையான. அந்த வாயுவை சேவிக்கிறது தான். அத நம்ம வெளியில விடாம அது நமக்குள்ளேயே அது உற்பத்தியான இடத்திலேயே அது நிலையாக நிற்க செய்வது தான். அதுதான் உண்மையான ஈஸ்வர சேவை. இது மாத்திரம் இல்லாம அந்த ஜீவனுடைய பிரம்மந்தரத்துல அதை சேராமல் மோட்சம் கிடைக்குமான்னா கிடைக்காதது. அப்ப பிரம்மந்திரம் அப்படின்றது நமக்குள்ள எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உயர்ந்த பாகம் அந்த மேல் பாகத்தில் தான் இருக்கிறது. அப்ப அந்த ஜீவன் நமக்கு உள்ள இருக்கா வெளியில இருக்கா இந்த கேள்வி வருதுல. அப்ப ஜீவன் நமக்குள்ளதான் இருக்கிறது. அப்ப அந்த உள்ளில் உள்ள அந்த ஜீவன் நமக்கு மேலாக நம்மில் நாம இருக்கின்ற அந்த பிரம்மந்தரத்தில் சேர்க்க வேண்டும். அப்போ மோட்சம் கிடைப்பதற்கு வேண்டி நமக்கு மார்க்கம் உள்ள இருக்கா அது வெளியில உண்டாயிருக்குதான்னு பாத்தீங்கன்னா அப்போ அந்த ஈஸ்வரமயம் ஆவதற்கு என்ன பண்ணணும் பார்த்தா அந்த ஜீவசக்தியான தான் ஈஸ்வரன் அது. அதுக்கு அத வந்து அது உற்பத்தியான இடமான நமக்கு மேல் பாகமாக இருக்கின்ற அந்த பிரம்மாண்டத்தில் சேர்க்க வேணும். அதுதான் உண்மையான மோட்சம் கிடைப்பதற்கான நமக்குள்ள மார்க்கம். அது அது நமக்குள்ள இருக்கா வெளியில இருக்கான்னு பாத்தீங்கன்னா அது நமக்குள்ளதான் அது இருக்குது. அது வெளியில கிடையாது. வெளியில கோவில்ல பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த சிவன், ராமன், பத்ரகாளி, கிருஷ்ணன், குட்டிச்சாத்தான் இந்த மாதிரி இதெல்லாம் உண்மையில கிடையாது. அது நமக்குள்ளதான் இருக்கிறது அந்த பிரம்மாந்தரம். அப்போ நமக்குள்ளில் கூடிய அந்த ஜீவனை நம்மில் மேலாக உள்ள அந்த பிரம்மாந்தரத்துல சேர்க்கணும். அப்பதான் மோட்சம் அடைவதற்கான வழி அதுதான் அது. அப்போ வெளியில வழியாக நம்ம வந்து பிரம்மாந்தரத்தை சேர்க்காம அந்த ஜீவனை கொண்டு போனோம்னா மோட்சம் கிடைக்குமான்னா அது வந்து கிடைக்காதது. அப்போ உள்ளே இருக்கிற அந்த ஜீவன் வந்து வெளியில போய் தீண்டி விட்டா நம்ம என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா நம்ம செத்து போயிடுகிறோம். அப்ப செத்த பின் நமக்கு என்ன பெயர்ன்னு பார்த்தா வெறும் பிணம்தான் பேருது. அப்ப அந்த பிணத்துக்கு மோட்சம் உண்டான்னா கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோன்னா அதுக்குள்ள அந்த ஜீவன் இல்லாததால. அப்ப யாருக்கு அந்த மோட்சம் கிடைக்க வேண்டும்? ஜீவனுக்கு தான் மோட்சம் கிடைக்கணும். அப்ப அந்த ஜீவனுக்கு தான் மோட்சம் கிடைக்கணும்னா அப்ப அந்த ஜீவனை யாராவது வந்து வலுக்கட்டாயமாக கட்டி பிடிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா ஜீவன் என்பது உண்மையில நிர்பந்தன், அதாவது கட்டுண்டில்லாதவன். நிர்பந்தன் அதாவது சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இந்த மூன்று குணங்களும் அற்ற நிலைமைத்தான் உண்மையில ஜீவனுடைய இயல்பான அதனுடைய சொரூபம். அப்ப எந்த குணம் இருக்கிறதோ அது வந்து வெளியில ஏதோ ஒரு இடத்துல அது பந்தப்பட்டு அது அதுல கட்டுண்டு இருக்கிறது. அப்போ
அந்த ஜீவன் தான் ஈஸ்வரன் என்று அறியாமல் அதை விட உயர்ந்த வஸ்து ஏதோ ஒண்ணு உலகத்தில் இருக்கிறது என்ற முறையில அதை கட்டி பிடித்து கொண்டு ஒன்னு விருப்பையோ ஒன்னு வெறுப்பையோ ஏதோ ராக துவேஷத்தை பிடித்து கொண்டு அது புலம்பிக் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த ஜீவன் இயல்பான அதனுடைய தன்மை என்பது எதிலையுமே எதுக்குமே பந்தப்படாதவன். ஆனால் நான் எனும் இந்த அகங்காரத்தாலதான் நமக்குள்ள அது பந்தப்பட்ட மாதிரி ஒரு மாயினுடைய ஒரு தோற்றம் என்பது நமக்குள்ள அது உண்டாகிறது. உண்மையில பாத்தீங்கன்னா அந்த ஜீவனுடைய இயல்பான சொரூபம் என்பது நிர்பந்தன், அதாவது முக்குணங்களும் அற்றவன். ஜீவனுடைய இயல்பான தன்மை அதுதான் அப்ப எதிலையுமே கட்டுண்டு எதிலையுமே பந்தப்படாதவன், கட்டுண்டில்லாதவன். அப்ப நிர்முக்தன், அதாவது மோட்சம் இல்ல, மோட்சம் என்ற விதத்திலோடு கட்டுப்படாதவன். நம்ம நிர்முக்தன், அதாவது மோட்சம் இல்லாதவன். அகங்காரன், அகங்காரமற்றது ஜீவன். நிர்மோகி, எதையும் கொண்டு மோகித்திருக்கிறதில்ல, எந்த விஷயத்தின் பின்னாலும் செல்வதில்லை. நிர்மோகி, ஆசை இல்லாதவன். நிர்சங்கன், அதாவது சங்கம் இல்லாதவன். தனக்கென்று ஒரு பெரிய ஒரு சங்கமோ ஒரு பெரிய கூட்டமோ எண்ணங்களுடைய தொகுப்போ எதுவுமே எந்த விதத்திலையும் அது பந்தப்படாத இருக்கிறது. அப்படி இருக்கிற அந்த ஜீவனுக்கு எதுக்காக மோட்சம் வேண்டும் பண்ணா, மோட்சம் என்பது எதுக்காக வேண்டும்? மோட்சம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, மோட்சம் என்பது விமோச்சனம். அப்போ விமோச்சனம் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா விடுதலை. அப்ப விடுதலை என்று சொன்னா அது பந்தத்திலிருந்து விடுதலை, அதுதான் உண்மையான அது விடுதலைன்னு சொல்லுது. அப்ப ஜீவனை உண்மையில யாராவது கட்டி இருக்கிறாங்களான்னா உண்மையில கிடையாதது. அப்போ தன்னில் இருக்கிற அந்த ஜீவன் வெளியில வியாபித்து விஷயங்களை பற்றி பிடித்து புலம்பிக் கொண்டிருப்பது தான் உண்மையில பந்தம் என்பது. ஜீவனை யாரும் கட்டுண்டு படவில்லை. ஆனா அது வெளியில இருக்கிற அந்த விஷயங்களை தான் அது பற்றி அது பிடித்து புலம்பிக் கொண்டிருப்பதுதான் அதுதான் பந்தம்ன்றது. அப்போ அந்த மனம்தான் பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது. அப்ப அந்த மனம்தான் அந்த தான் உற்பத்தியான அந்த ஜீவனுக்கு பக்தி விசுவாசமாக இல்லாம அகங்காரத்தினால் இந்த மாயினால் காணப்படுகின்ற வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய யாரோ குறிப்பிட்ட நபர்களோ இல்லையோ பணமோ இல்ல பொருளோ இல்ல பதவியோ ஏதோ ஒரு உறவு முறைகளையோ இல்ல வீடோ இல்ல வாகனமோ ஏதோ ஒன்றத்துல ஒரு பற்று அதை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறதால தான் ஜீவனை விட இதெல்லாம் தான் எனக்கு முக்கியம், இதுதான் எனக்கு கௌரவம் என்ற முறையில பாத்தீங்கன்னா அததான் கட்டி பிடித்து புலம்பிக் கொண்டிருக்கிறது இந்த ஜீவன். அததான் இந்த இடத்துல பந்தம். அதுல இருந்து எப்படி தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு அதற்கு அதை விட எனக்கு பந்தம் தான் முக்கியம், பற்றுதான் முக்கியம், எனக்கு ஜீவன் முக்கியம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு ஜீவனை அதோகதியாக்கி கொண்டே அந்த மனமானது வெளியில பற்றி பந்தங்களை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது. அப்ப அது எந்த விதம் சொல்லிட்டு ஞானபிதா அதுக்கு தான் உதாரணம் சொல்றாரு. இது ஒரு பலகை இருக்கு பாருது. இப்ப அந்த பலகையை நம்ம என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இந்த பலகையை நம்ம மார்புடன் சேர்ந்து ரெண்டு கைகளாலையும் இரிச்சு கட்டி பிடித்து கொண்டு இருக்கிறோம். இந்த ரெண்டு கைகளையும் கட்டி பிடித்து கொண்டு நம்மளே அந்த பலகையை கட்டி பிடிச்சுக்கிண்டு ஐயோ இந்த பலகை நம்மை பலகையை விட்டு விடு விட்டு விடு நான் போக வேண்டும்னா பலகை எப்படி விடும்? அது இந்த மாதிரி அழுது கொண்டிருந்தா இந்த பலகை நம்ம விட்டு போகுமானா விடாது. அப்ப என்ன காரணம்னா அந்த பலகைய நம்ம மார்போடு நம்ம தான் கட்டி பிடிச்சிருக்கோம். பலகையோட சேர்த்து கட்டி பிடித்தது நம்ம தான் பிடிச்சிருக்கோம். பலகை நம்ம கட்டி பிடிச்சிருக்கானா கிடையாது, நம்ம தான் பலகைய கட்டி பிடிச்சிருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம யாரு பிடித்திருக்குன்னு பார்க்க வேண்டும். அதாவது நாம் பலகையை பிடித்திருக்கிறோமா அல்லது பலகையை நம்ம பிடித்து கொண்டிருக்கிறோமா என்று பார்க்கும் போதுதான் பலகைய உண்மையில பலகை நம்ம பிடிக்கல, நாம் தான் அந்த பலகையை பிடித்து கொண்டிருக்கோம். அதனால இந்த பலகையை விட்டேன்னா இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பலகை முற்றிலுமாக நம்மை விட்டு வேறுபடுகிறது. அதே மாதிரிதான்
வெளியில இருக்கக்கூடிய இந்த பற்றுக்கள் நம்மை பிடித்து கொண்டிருக்கிறதா? அதோ பணமோ, பொருளோ, பதவியோ, புகழோ, எதுவோ ஒண்ணு உள்ள உறவு முறையோ, அது நம்ம பிடிச்சிருக்கா? நம்ம அதை பிடிச்சிருக்குமா? அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே அத்தகைய உலகத்தினுடைய மாயை விஷயங்கள் என்பது நம்மை பிடிக்கவில்லை. நாம் தான் அந்த மாயையான அதனுடைய விஷயங்களை நாம் தான் அதை பிடித்து கொண்டிருக்கின்றோம். அததான் தன்னிலிருந்து அந்த ஜீவன் வெளியில வியாபித்து அந்த விஷயங்களை பற்றி பிடித்து புலம்பிக் கொண்டிருப்பதுதான். இததான் பந்தம் என்ற முறையில தான் ஞானபிதா நமக்கு இதை தெளிவுபடுத்துறாரு. அப்போ அந்த அந்த பந்தத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக வேண்டும் என்றால் அதை விட இந்த மாயையில் இருக்கக்கூடிய இந்த வஸ்துக்களை விட ஜீவன் தான் நமக்குள்ள ஒரு உயர்வான வஸ்து, அதுதான் ஈஸ்வரன். அப்படி அறிஞ்சு அந்த ஜீவசக்தி வெளியில போனாதானே நம்மளுக்கு மாயை எதுது. அதை வெளியில போக விடாம நமக்குள்ளேயே அது நிலை நிறுத்தும் போதுதான், அது உற்பத்தியான இடத்துல நிலை நிறுத்தும் போதுதான், அப்பதான் தானாய் தன்மயமாக அப்பதான் தீர்வோம். அப்பதான் அந்த மந்தத்திலிருந்து நம்ம விடுதலை அடைய முடியும். இதை விட்டுட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் என்ன போக விடாமல் தடுக்கிறது என்று நம்ம சொன்னோம்னா அது உண்மையில நம்மளுடைய இது அறியாமைத்தான் இது. அப்போ அந்த பந்தத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் ஜீவனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிந்து அதன் மேல முழுமையான பக்தி விசுவாசம் இருக்கும் போது மட்டும்தான் சரியது நம்ம உண்மையில அந்த பந்தத்திலிருந்து நாம் விடுபடுவோம். அப்படின்றதுதான் இந்த ஞானபிதா இங்க 4வது அத்தியாயத்துல தெளிவுபடுத்துறாரு. இதனுடைய தொடர்ச்சிய நாளைக்கு பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு என்னும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம் நேத்திக்கு வரைக்கும் சிருஷ்டிகளினுடைய நிலைமையை நம்ம கவனிச்சிருந்தோம். அதில் ஜீவசக்தியான வாயுவானது நம்மளை எந்த வகையில் சிருஷ்டி பண்ணுச்சு, அதுக்கு அது எந்த வகையில் காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதே சமயம் நம்மளுடைய செயல்பாடுகளுக்கும் அந்த ஜீவசக்தியான வாயு எந்த வகையில் காரணமாக இருக்குது, நம்முடைய அழிவுக்கும் அந்த ஜீவசக்தியான வாயு எந்த வகையில் காரணமாக இருக்குங்கிறதையும் சாமி புரிய வச்சு, அந்த வாயு தான் அங்கே ஈஸ்வரனாக இருக்குது, அந்த வாயுவுக்கு தான் நாம ரூபங்கள் கிடையாது, அந்த வாயு தான் உள்ளிலும் வெளியிலும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது, அந்த வாயுவுக்கு தான் அடிமுடிங்கிறது கிடையாது, அதாவது ஆதி அந்தம்ங்கிறது இருக்கிறது இல்லை, அந்த வாயுவு தான் இங்கே சர்வ வியாபின்னு சொல்கிறாங்க, அதுதான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொருளாக அது வர்ணிக்கப்படுது. அப்போது ஈஸ்வரனுங்கிறவர் வாயு ரூபமாக மாற்றம் அடையும் போது அவர் சர்வ வியாபியாக இருக்கிறாரு. ஆனால் அவர் வாயு ரூபமாக மாற்றம் அடையலை அப்படின்னு சொன்னால் அவருக்குன்னு ஒரு இருப்பிடம் இருக்கவே செய்யும். அப்போ ஈஸ்வரனுடைய எல்லா நிலைமைகள்லையும் அவர் சர்வ வியாபி கிடையாது. அவர் ஜீவசக்தியான வாயுவாக மாற்றம் அடைஞ்சிட்டார்னா உள்ளிலும் வெளியிலும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வஸ்துவாக அவரை சொல்ல முடியும். அப்படி தான் இங்கே நாம் அவர் சர்வ வியாபின்னு சொல்லிட்டு வெளிமுகங்கள்லையும் இறைவன் இருக்கிறதா நினச்சிட்டு இந்த உலகம்ங்கிற அவஸ்தையில் கூட இறைவன் இருக்கிறாரு, அவர் தூணிலும் இருப்பவர் துரும்பிலும் இருப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நாம் கற்சிலைகள்லையும் இறைவன் இருக்கிறதா நினச்சி நம்ம வழிபட்டுருக்குறோம். ஆனால் உண்மையாகவே அவருடைய இயல்பான குணம் அப்படின்னு பார்த்தா அவர் உள்ளுக்குள்ளார களங்கம் இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறார். அப்போது உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை நம்ம வெளியிலேயும் அவர் இருக்கிறாருன்னு சொல்லி தேடும்போது தான் அது கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நமக்குள்ளாரையே கலந்து இருக்கக்கூடிய ஜோதியாக இறைவன் இருக்கும்போது அவர் நம்ம வெளியில் தேடி அலையும் போது நமக்கு அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது அங்கே கிடைக்கவே செய்யுது. இப்போ அந்த உள்ளிலும் வெளியிலும் நிறையக்கூடிய தன்மைங்கிறது நமக்கு எப்போ கிடைக்குது, அந்த இறைவனுக்கு எப்போ கிடைக்குதுங்கிறத நம்ம சிந்திச்சு பார்த்தோன்னா அவர் வாயு ரூபமாக சலித்து நம்மளிருந்து வெளியில் வரும்போது தான் எல்லா இடங்களிலும் நிறைஞ்சிருக்கக்கூடிய நிலைமைங்கிறது அவருக்கு ஏற்படுது. அப்போ அந்த நிலைமையை நம்ம என்ன சொல்லுவோம், தூக்கம் விழித்த நிலைமை அப்படின்னு சொல்கிறோம்.
தூக்கம் விழித்த நிலைமைங்கிறது உலகமானது நமக்கு அனுபவப்படக்கூடிய நிலைமையாக இருக்குது. அப்போது உலகம்ங்கிற அவஸ்தை இருக்கும்போது தான் அவர் வாயு ரூபமாக சலித்து உள்ளிலும் வெளியிலும் நிறைஞ்சிருக்கக்கூடிய வஸ்துவாக அவர் மாறுறாரு. அப்படி மாறும்போது தான் அவர் நம்மளை இந்த உடம்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவர் வர்றார். அப்போது அவர் ஜீவசக்தியான வாயுவாக ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதை நாம் தெரிஞ்சுக்காம நம்ம வெளியில் இருக்கக்கூடிய கோவில்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிம்பங்களில் அவர் இருக்கிறாருன்னு சொல்லி நினச்சி மேலும் அவரை வெளிமுகமாக வியாபிக்க வச்சு அவரை களங்கப்படுத்தி அவரை நசி செய்கிறதுக்கு நாம் அனுமதிக்கிறோம். அது நமக்கு அவரை கீழ்ப்படுத்தி அவரை வெளியில் கொண்டு போகும்போது நமக்கு மோட்சம்ங்கிறது கிடைக்கிறது கிடையாது. அது அவருக்கு ஈஸ்வர சேவைங்கிற பேரில் மந்திர உச்சாடனங்கள் செஞ்சு பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு விரதம் இருந்து இப்படி செய்யக்கூடிய அத்தனை செயல்கள்லையுமே அவர் வாயு ரூபமாக சலித்து வெளியில் வரக்கூடிய நிலைமையைத்தான் நம்ம கவனிக்க முடியுது. அவரை உள்ளிலே நிலைநிறுத்தி அவரை சேவிக்க வேண்டிய அந்த நிலைமைங்கிறது அங்கே உண்டாகிறது கிடையாது. அதனால் இந்த பூசை நெய்வேத்தியம் ஹோமம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா செயல்கள்லையுமே நம்மளால் இறைவனை கவனிக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் அவருடைய உண்மையான இருப்பை நம்ம அவரை அந்த இடத்துல இருத்தி வச்சு நம்ம பார்க்கறது கிடையாது. அதனால் இதெல்லாம் ஈஸ்வர சேவைன்னு சொன்னால் அது ஒத்துக்க முடியறது கிடையாது. ஏன்னா ஈஸ்வர சேவை அப்படின்னு சொன்னால் ஈஸ்வரனை சேவிக்கணும், அதாவது பஜிக்கணும், சாப்பிடணும், அவரை உட்கொள்ளணும். அதுக்கு சாமி ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார். ஒரு வைத்தியர்கிட்ட நம்ம போகிறோம், சில சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லுவோம், எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு. அவரும் நம்மளுடைய நாடியை பிடிச்சு பார்த்துக்கிட்டு அதை எக்ஸாம் பண்ணி பார்த்து என்ன வியாதிங்கிறத கண்டுபிடிச்சிருவார். அதுக்கான மருந்துகளெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சீட்டில் எழுதி ஒரு 6 கலஞ்சு சீந்தல் கொடி, 4 கலஞ்சு கடுக்காய்த்தோல், ஒரு 2 கலஞ்சு சுக்கு, இது எல்லாத்தையும் அடித்து போட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து தண்ணியில் அதை போட்டு அதை பாதி பாத்திரமாக சுண்டி வர்ற வரைக்கும் நல்லா காய்ச்சி அதில் கொஞ்சம் அச்சு வெள்ளத்தை தட்டி போட்டு அதை வடிகட்டி என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பாருன்னா சேவிக்க வேண்டும்னு சொல்லியிருப்பார். ஏன்னா இப்போ அந்த வார்த்தை நமக்கு அது பயன்பாடில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் சேவித்தல் அப்படின்னு சொன்னாலே உட்கொள்ளுதல் அப்படின்னு தான் அர்த்தம். பஜித்தல் அப்படின்னாலே அது உட்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். இந்த பஜித்தல்ங்கிற வார்த்தையிலிருந்து தான் பஜனை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை கூட வந்திருக்கும். சேவித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையில தான் ஈஸ்வரனை சேவிக்கிறதுங்கிறத ஒரு நிலைமையும் கூட உண்டாயிருக்கு. அப்போ அது சேவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் உட்கொள்ள வேண்டும், அவரை குடிக்க வேணும், அவரை உள்ளுக்குள்ளாரே வச்சிருக்கணும். உட்கொள்ளுதல்னால் அவரை உள்ளாரே வச்சிருக்கிறது, வெளியில் கொண்டு வராமல் தடுக்கிறது, அதுதான் உட்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். எனக்கு இந்த டாபிக் பேசும்போதெல்லாம் எனக்கு ஒரு அகஸ்தியருடைய பாடல் எனக்கு நினைவுக்கு வரும். ஏன்னா அதோடு நான் கம்பேர் பண்ணி தான் இந்த விஷயத்தை நான் கவனித்து பார்க்கும்போது எனக்கு அந்த ப்ராக்டிஸ்னால் இந்த டாபிக் பேசும்போதே எனக்கு அந்த பாடல் நினைவுக்கு வராமல் இருக்கிறது கிடையாது. அது என்னென்னா, உண்ணும்போது உயிரெழுத்தை உயர வாங்கி உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை அவர் எழுதியிருப்பார். அதை நான் வெளிப்படையாக நான் கவனிக்கும் போது உண்ணும்போது அப்படின்னா சாப்பிடும்போது இவர் என்ன உயிரெழுத்தை உயர வாங்க சொல்கிறாரு. இப்போ உயிரெழுத்தை உயர வாங்கிறதுனா ஒருவேளை கதி எடுக்க சொல்கிறாரோ, பிரணவ மந்திரத்தை மேலே கொண்டு போய் நிறுத்த சொல்கிறாரோ. அப்போ சாப்பிடும்போது இதை செஞ்சோன்னா நமக்கு பொறையேறாதா? எதையாவது நினச்சிட்டு சாப்பிட்டாலே பொறையேறிடுது. இதில் கதி எடுத்துக்கிட்டே சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு நான் அந்த பாடலை பொதுவாக கவனிக்கும் போது எனக்கு அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியல. ஆனால் இங்கே சித்த வேதத்தில் இந்த டாப்பிக்கோடு நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உண்ணும்போது அப்படின்னு சொன்னால் இங்கே சாமி உட்கொள்ளுதல் அப்படிங்கிறது ஈஸ்வர சேவை அப்படின்னு சொல்கிறார். ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயுவை வெளியில் விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் அதை சேவித்தல் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஈஸ்வர சேவை செய்யும்போது அப்படின்னு அதுக்கு ஒரு அர்த்தம் வருது. உண்ணும்போது அப்படின்னா ஈஸ்வர சேவை செய்யும்போது உயிரெழுத்தை உயர வாங்கணும். அப்போ உயிரெழுத்தை உயர வாங்குவது தான் ஈஸ்வர சேவை அப்படிங்கிறத அந்த லைன் சொல்கிறத என்னால் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்க முடிஞ்சது. உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே ஆகும் அப்படின்னா எப்படி தூங்கும்போது நம்முடைய சுவாசம் வெளியில் போகாமல் உள்ளுக்குள்ளாரையே அது உயரப்போகுதோ, அந்த பிரம்மரந்திரத்தை நோக்கி தொடுவதற்கு போகுதோ, அதே மாதிரி தான் ஈஸ்வர சேவை செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். பெண்ணின் பால் இன்பம் விடும்போதெல்லாம் பேணி வளம் நோக்கி அவத்தில் நில்லு. ஒரு சம்யோக சமயத்திலையும் கூட அந்த பூர்வ மத்தியத்திலிருந்து கவனத்தை எடுத்துடாத, அங்கேயே வச்சுக்கிட்டே இரு அப்படிங்கிறார். அப்போது
அந்த சம்யோக சமயத்திலேயே அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ மற்ற செயல்கள்லாம் செய்யும்போது எப்படி இருக்கணும்னா, அப்படி தான் இருக்கணும். அது ரொம்ப சுலபமாக இருக்க முடியும். ஆனால் சம்யோகத்தில் தான் அது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ கஷ்டப்படக்கூடிய அந்த சமயத்தில் கூடவும் அவர் அங்கேருந்து கவனத்தை நீக்கிறாத, அந்த அவத்திலேயே கவனத்தை வச்சிரு அப்படின்னு சொல்கிறார். தின்னும் காய் இலை மருந்தும் அதுவே ஆகும். இப்படி யாராவது செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க சாப்பிடக்கூடிய காய் இலை மருந்து இது எல்லாமே அதுவாகவே இருக்கும். அந்த கதியாகவே அந்த கதியை அந்த வேலைகளை எல்லாம் செஞ்சிடும். ஒரு காய் நமக்கு என்ன தருதோ அதை கொடுத்துரும். ஒரு இலை நமக்கு என்ன தருதோ அதை கொடுத்துரும். ஒரு மருந்து அது என்ன கொடுக்க போதோ அதையும் கொடுத்துரும். அதனால் வேற ஒன்று தனியாக நம்ம உண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் இன்னொரு பாடலில் சொல்லியிருப்பார், கற்பம் முன்ன வெகு தூரம் செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய ஈஸ்வரத்தன்மையை உள்ளே நிறுத்தினாலே போதும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இப்படியே தினந்தோறும் செலுத்த வல்லார் மண்ணுளி காலம் மட்டும் வாழ்வார் பாரே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் முடியும். அப்போ இந்த மாதிரி ஈஸ்வர சேவை செய்கிறவங்க நிச்சயமாக மரளிகையில் அகப்பட மாட்டார், மரணம்ங்கிறது அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் இந்த பாடலை முடிச்சிருப்பாரு. அதுபோல் இங்கே ஈஸ்வர சேவை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னவாக இருக்குது அப்படின்னா, தன்னில் இருக்கக்கூடிய ஈஸ்வர அம்சமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாயுவை வெளியில் விடாமல் தடுக்கக்கூடிய அந்த செயல்பாட்டுக்கு பேர் தான் ஈஸ்வர சேவைங்கிறது. இப்போ நாம் கவனித்து பார்த்தா தெரியும். சின்ன வயசுலேருந்து நம்மளை கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லியிருப்பாங்க, சாமி கும்பிட சொல்லியிருப்பாங்க, வீட்டிலேயே பூஜை புனஸ்காரங்கள் செய்ய சொல்லியிருப்பாங்க, மந்திர உச்சாடனம் செய்ய சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த செயல்கள் எல்லாம் நம்ம ஈஸ்வர சக்தி உள்ளிலே நிலை பெறுதா, அது வெளியில் போகுதா அப்படின்னு பார்த்தா வெளியில் போகாமல் இந்த வேலைகளை செய்ய முடியறதில்ல. நம்ம ஜீவசக்தியான வாயுவை வெளியில் கொண்டு வராமல் கோயிலுக்கு போக முடியாது. ஒரு படத்தை பார்த்து அர்ச்சனை செய்ய முடியாது. மந்திர உச்சாடனங்கள் செய்ய முடியாது. அப்போது நாம் இது நாள் வரைக்கும் செஞ்ச செயல்கள் ஈஸ்வர சேவையே இல்லைங்கிறப்போ அது எப்படி நமக்கு மோட்சத்துக்கான பாதையாக இருக்க முடியும்? மோட்சம் அடையணும்னு சொன்னால் நம்ம ஈஸ்வர சேவை செய்தால்தான் முடியும் அப்படிங்கிறது தான் உலகத்தினுடைய பார்வையாக இருக்குது. ஈஸ்வர சேவை செய்தால் மோட்சம் கிடைக்கும்னு. ஆனால் சாமி என்ன சொல்கிறாருன்னா, மோட்சம் அடைந்தால்தான் ஈஸ்வர சேவையை செய்ய முடியுங்கிறார். அது எப்படி அப்படின்னா, இந்த ஈஸ்வர சக்தியாக இருக்கக்கூடிய வாயுவை தனக்குள்ளாரே சேவிக்கிறதுக்கு தானே ஈஸ்வர சேவைன்னு சொன்னார். அப்படி எங்கே சேமிக்கணும் அப்படின்னா, பிரம்மரந்திரத்தில் கொண்டு போய் சேமிக்கணும். அதுக்கு பிரம்மரந்திரம் நமக்கு திறந்துருக்கணும். இப்போ நம்மளுடைய பிரம்மரந்திரம் திறந்திருக்கா மூடி இருக்குதான்னு பார்த்தா மூடி தான் இருக்குது. அப்போ அதை திறக்கிறதுக்கு தேவையான அந்த வழிமுறை தான், அந்த மார்க்கம் தான் இங்கே ஈஸ்வர சேவை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவனை நாம் வெளிமுகமாக வியாபிக்க விடும்போது அது பிரம்மரந்திரத்தில் போய் ஐக்கியமாகிறது கிடையாது. அப்போ அதை உள்ள ஐக்கியமாகணும்னு சொன்னால் அந்த மார்க்கம் உள்வழியில் இருக்கணுமா வெளி வழியில் இருக்கணுமானா உள்வழியாக தான் இருக்க முடியும். ஏன்னா பிரம்மரந்திரங்கிறது அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு பாகம். நம்ம வெளியில் இருக்கக்கூடிய மார்க்கத்தை கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது உள் வகையான மார்க்கங்களுக்கு அது பயனடைகிறது கிடையாது. நம்ம உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவனை இப்படி வெளியில் இருக்கக்கூடிய விவகாரங்களுக்காக அதை செலவு பண்ணி தீர்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கடைசியில் அந்த ஜீவன் போனதுக்கப்புறம் அங்கே என்னவாகுது? செத்து போன பிணம் ஆகுது. அப்போ ஒரு பிணம் அப்படின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் அதுக்கு மோட்சம் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. ஆனால் நாம் சின்ன வயசில் இருக்கும்போது என்ன சொல்லி வளர்த்துருப்பாங்க? செத்ததுக்கப்புறம் நாம் நல்ல செயல் செஞ்சுருந்தோம் அப்படின்னா மோட்சத்துக்கு போவோம், கெட்ட செயல் செஞ்சுருந்தோம்னா நரகத்துக்கு போவோம். அப்போ இதெல்லாம் செத்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய சங்கதிகளாக நமக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுலேயே அந்த மோட்சம்ங்கிற அந்த விஷயத்தை பற்றி பார்த்தா அங்கே மாளிகைகளோட இந்திரன் இருப்பார், ரம்பா ஊர்வசி மேனகை அவங்களுடைய நடனங்கள் அங்கே கவனிக்க முடியும். பசி இருக்காது, தூக்கம் இருக்காது, அங்கே இறப்பு இருக்காது அப்படின்லாம் சொல்லப்பட்டுட்டு வருது. அப்போ இப்படி தான் இருக்கும்னு ஒரு உலக ஜனங்கள் ஒரு கற்பனையில் மோட்சத்தை நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே மோட்சம்ங்கிறது என்னங்கிறது உலக ஜனங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை யாரும் விரும்பவே மாட்டாங்க. இந்த வாக்கியத்தை கூட எனக்கு சொன்னது யார் அப்படின்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சாமய ஆசிரமத்தில் ஜெகதீசன் ஐயாவை மீட் பண்ணும்போது அவர் சொன்னது தான் இது. மோட்சம்ங்கிறது என்னங்கிறது உலக மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, உண்மை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த மோட்சத்துக்கு யாரும் விரும்பவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னா அந்த மோட்சம்ங்கிறது சூனியம், அது ஒன்றும் இல்லாதது, அது சலனம் இல்லாதது, களங்கம் இல்லாத நிலைமை. அது அந்த நிலைமை இப்படி தான்ப்பா இருக்கும்னு சொல்லிட்டோன்னு சொன்னால் அப்போ அது எதுக்கு நமக்கு அப்படின்ட்டுருவாங்க எங்கள் உலக ஜனங்கள். அப்போது இந்த மோட்சம் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பிரம்மரந்திரத்தை திறக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது. நம்ம மோட்சத்தை அடையாமல்
நம்மளால் பிரம்மரந்திரத்தை போய் திறக்கவும் முடியாது, பிரம்மரந்திரத்தை திறக்காமல் ஈஸ்வர சேவையும் செய்ய முடியாது. அப்போ அதுக்கு முதல்ல நமக்கு மோட்சம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், பந்தம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் தெரிஞ்சாதான் நமக்கு உண்மையாகவே அந்த ஈஸ்வர சேவை செய்யறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். அதுக்கான பாதையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்போது இந்த ரம்பா, ஊர்வசி, மேனகையோடு இருக்கக்கூடிய நடனங்களோடு இருக்கக்கூடிய மாட மாளிகைகள் மோட்சம் அல்ல. இந்த எண்ணெய் குப்பரையில் போட்டு ஒவ்வொருத்தரையும் தண்டனை கொடுக்கக்கூடியது அது நரகமும் அல்ல. அது மக்களை பயமுறுத்தி அதன் மூலமாக அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்காகவும், மக்களுக்கு ஆசைகளை காமிச்சு அதன் வழியாக நல்வழிப்படுத்துறதுக்காகவும் அவங்க ஏற்படுத்திக்கிட்ட ஒரு உதாரணங்கள் தான் இதெல்லாமே தவிர, உண்மையான மோட்சம் அப்படிங்கிறது இவங்க சொல்லக்கூடிய வகையில் கிடையாது. அப்போ இங்கே மோட்சம் அப்படிங்கிறது ஒன்று வேணும் அப்படின்னா அதுக்கு ஜீவன்கிறது வேணும். ஜீவன் இந்த உடம்பை விட்டு வெளியில் போயிடுச்சுன்னா அதனால் மோட்சத்தை அனுபவிக்க முடியாது. ஏன்னா இந்த உயிரானது ஏதாவது ஒரு அனுபவத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த உடம்பும் அந்த உடம்புல இருக்கக்கூடிய சூட்சுமமாக இருக்கக்கூடிய மனசும் தேவை. இந்த இரண்டினுடைய உதவி இல்லாமல் ஒரு ஜீவனால் எதையுமே அனுபவிக்க முடியாது. வெறுமனே இருக்கக்கூடிய ஜீவனால் அதை அனுபவிக்க முடியாது. அப்படி பார்த்தா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஜீவனை வெளியில் செலவு பண்ணி தீர்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொஞ்சம் ஜீவன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போயிட்டே தான் இருக்குது. அப்படி வெளியில் போன ஜீவன் எதை அனுபவிக்க போகுதுன்னா ஒன்றுமே இல்லை தான். அது உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் அனுபவம். அந்த மனமானது செயல்பட்டால் தான் அனுபவம். அப்போ தூங்கும்போது ஜீவன் இருக்குது, உடம்பு இருக்குது, ஆனால் மனம் செயல்படலை. இப்போ அந்த ஜீவனுக்கு என்ன உணர்வு நிலை தெரிஞ்சதுன்னா ஒன்றுமே இல்லை. அது எந்த உணர்வும் அற்று அது அமைதியாக தான் இருக்குது. அப்போது அந்த மனமும் அங்கே இருக்கணும், அதே சமயம் உடம்பும் இருக்கணும், அகங்காரமும் இருக்கணும், மனசு இருக்கணும். அப்போ தான் ஜீவனுக்கு அனுபவப்படுறதுக்கான யோகிதைங்கிறது கிடைக்கும். அப்போ செத்துப்போன பிணத்துக்கு அங்கே மனசும் கிடையாது, அகங்காரமும் கிடையாது, வெறும் ஜீவன் மட்டுமே. அது வெளியில் போயிடுச்சு உடம்பை விட்டு அப்படின்னு சொன்னால் அந்த வெறுமனே இருக்கக்கூடிய ஜீவனால் எதையுமே அனுபவிக்க முடியறது கிடையாது. ஏன்னா அனுபவம்னு வரும்போது அதுக்கு மனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். மனம்தான் அறிவுக்கு உத்தரவாதி. அறிவதற்கு அவர் தான் உத்தரவாதி. அவர் இல்லை அப்படின்னு சொன்னால் ஜீவனால் அறிய முடியாது. அப்போ செத்ததுக்கப்புறம் மோட்சம், நரகம் அப்படிங்கிறத செத்ததுக்கப்புறம் வெளியில் போன அந்த ஜீவனால் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ இந்த இரண்டு விஷயங்களையுமே அந்த ஜீவனானது உடம்புக்குள்ளே இருக்கும் போதே அனுபவிச்சாதான் உண்டு. இல்லைன்னா அதுக்கு அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போது யாருக்கு இங்கே மோட்சம்? இந்த மனசுக்கா, அகங்காரத்துக்கா, ஜீவனுக்கான்னு கேட்டால் ஜீவனுக்கு தான் மோட்சம் தேவை. மோட்சம் அப்படின்னு சொன்னால் விமோச்சனம், விடுதலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனால் ஜீவனுக்கு எதுக்கு இந்த விடுதலை தேவை? ஜீவனுக்கு எதுக்கு இந்த பந்தத்திலேருந்து விடுதலை ஆகக்கூடிய விஷயம் தேவை? ஏன்னா அவர் ஏற்கனவே நிர்பந்தம் தான். அவர் ஏற்கனவே நிர்முக்தன் தான். அவருக்கு முக்தி பூரணன்னு அர்த்தம். அவருக்கு முக்தியே தேவையில்லைன்னு அர்த்தம். அவர் ஏற்கனவே சம்சார பந்தத்திலேருந்து விடுதலை பெற்றவர்னு அர்த்தம். என் மனசுக்கு தான் இங்கே சம்சார பந்தம்ங்கிறதுக்கு, அதனால தான் அதுக்கு சம்சார விருச்சம்னே அதுக்கு ஒரு பேர். அப்போ ஜீவனுக்கு அது கூட கிடையாது. ஏன்னா பிறந்த குழந்தைக்கு வெறும் ஜீவன் இருக்குது, மனசு இன்னும் சரிவர வெளியில் வியாபகத்தன்மை இல்லாதனால எதையுமே அறிய முடியாத நிலைமையில் இருக்கும்போது அந்த பிறந்த குழந்தைக்கு என்ன ஒரு கட்டு இருக்க போகுது, என்ன பந்தம் இருக்க போகுது? ஒன்றுமே இருக்காது. அது எல்லாத்தையும் பார்க்கும், வெறுமனே பார்க்கும், எதுலேயுமே பந்தப்படாமல் அது கவனிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நிலைமைக்கு நம்ம போனால் தான் விடுதலையாக முடியும். ஜீசஸ் கிரைஸ்ட்டு கூட ஒரு வழிவகை சொல்லுவார். பரலோக ராஜ்யத்தில் நுழைவதற்கு நமக்கு என்ன தகுதி வேணும் அப்படிங்கிறத பற்றி அவருடைய பிரச்சாரத்தில் பேசும்போது, பால் மனம் மாறாத குழந்தைகளைப் போல் நீங்கள் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதனுடைய அர்த்தம் என்னென்னா, இன்னமும் அந்த தாய்கிட்ட பால் குடிச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தையினுடைய மனநிலைமை எப்படி இருக்குமோ, எப்படி அதை வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் வெறுமனே பார்க்குமோ, எப்படி வெளியில் இருக்கிற விஷயங்கள்லாம் பந்தப்படாமல் எல்லாம் அது இங்கே உலகத்தில் சம்மந்தப்பட்டு இருக்குதோ, அது மாதிரி நம்மளுடைய மனநிலைமை வரணும். அந்த நிலைமைக்கு வந்தால் நமக்கு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கான ஒரு நிலைமைங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது அவர் சொல்லக்கூடியது. அப்போது ஒரு குழந்தையினுடைய அந்த மனசில் எந்த பதிவும் இல்லாமல், எந்த பந்தமும் இல்லாமல் அது எப்படி இருக்குதோ, வெறுமனே ஜீவன் மட்டுமே வெளியில் மனமாக வேடிக்கை பார்க்குது. ஆனால் அது என்னன்னே தெரியாமல் வேடிக்கை பார்க்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் அந்த ஜீவனுக்கு என்ன பந்தம் இருக்க போகுது, அங்கே என்ன அகங்காரம் இருக்க போகுது, அங்கே என்ன மோகம் இருக்க போகுது? அது எதுவுமே கிடையாது. அங்கே ஆசைகள் கிடையாது, பந்தங்கள் கிடையாது. அப்படி எதுவுமே இல்லாத அந்த ஜீவனுக்கு தான் இப்போ நம்ம மோட்சம் கொடுக்கணும், அவரை விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ எதுலேருந்து விடுதலை செய்யணும்னா பந்தத்திலேருந்து விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி வேற நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்.
அப்போ அவரை யாராவது பிடிச்சி கட்டி வச்சிருக்கிறாங்களா அவரை விடுதலை செய்யறதுக்கு, சங்கிலியை அவுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அவரை யார் கட்டி போட முடியும்? அவர் யாருக்கும் கட்டுப்படாதவர். அவர் ஜீவன் அப்படிங்கிறது அது நிர்முக்தன், அது நிர்பந்தன் அப்படின்னு சொல்லிட்டா அது யாருக்குமே அது கட்டுப்படாததுன்னு அர்த்தம். அப்போது ஆனால் ஜீவனுக்கு தான் அங்கே மோட்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது யாருமே கட்டலை அப்படிங்கிறப்போ அங்கே எதுக்காக அந்த பந்தத்துலேருந்து விடுதலை தேவைப்படுது அப்படின்னா, அவரை யாரும் கட்ட முடியாது, ஆனால் அவர் யாரையாவது கட்டி பிடிக்க முடியும். அவராக பார்த்து எதையாவது கையை வச்சு இது எனக்கு வேணும்னு சொல்லி அவர் பிடிவாதமாக பிடிச்சிக்க முடியும். அப்படி தான் இந்த பலகையை அவர் பிடிச்சிட்டு இருக்கிறதா சாமி ஒரு உதாரணம் சொல்லுவார். தன்னுடைய மார்போட ஒரு பலகையை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு, இப்போ நாம் இதை என்ன செஞ்சிட்ருக்குறோன்னு கேட்குறாரு. பலகையை மார்போடு இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, இப்படி பிடிச்சிட்டு இருந்துட்டு பலகையே என்னை விட்டுரு, நான் போகணும், என்னை விட்டு விலகி போ அப்படின்னு சொன்னால் பலகை விலகி போகுமான்னு கேட்டால் போகாது. ஏன்னா பலகைக்கு இப்படி நகர்வதற்கான திறமை கிடையாது. நாமளாகத்தான் எடுத்து அதை இறுக்கி பிடிச்சிட்ருக்குறோம். அப்போ யார் அதை பிடிச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கணும். நாம் பலகையை பிடிச்சிட்ருக்குறோமா இல்லை பலகை நம்மை பிடிச்சிட்ருக்குதான்னு கவனிக்கணும். அப்போ பலகை ஒன்றும் நம்மளை பிடிச்சிட்ருக்கல, நாமளாக தான் அந்த பலகையை பிடிச்சிட்ருக்குறோம். அப்போ யார் விடணும்னா நாம தான் விடணும். அதுபோல் இந்த ஜீவன் தான் இந்த உலகத்தை பந்தப்பட்டு இருக்குது. இந்த ஜீவனாக பார்த்து தான் விடணும். ஜீவனாக அது உணர்வு ஜாக்கிரதை நிலைமைக்கு வராமல் விடலை அப்படின்னு சொன்னால் இங்கே பந்தத்துலேருந்து விடுதலையாக முடியாது. அதனால தான் திருமூலர் தன்னுடைய பாடலில் கூட சொல்லுவார், தன்னை அறிய தனக்கோர் கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க இருந்தானே. அப்போ இதில் பாருங்கள், இந்த நான்கிற வார்த்தையே வராது, எல்லாமே தான் தான் தான். அப்போ தன்னைத்தான் அறிய வேண்டும்னு சொன்னால் அங்கே அறியறதுக்குன்னு ஒரு வஸ்து இருக்குது. அதை அறிய வேண்டிய வஸ்துன்னு ஒன்று இருக்குது, அறிவதற்கான ஒரு ஆள் இருக்கிறார். தன்னை தான் அறிய வேண்டும் அப்படின்னு சொன்னால் அங்கே 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேர்த்துக்குமே அவர் தான்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறாரு. தன்னை தானே அறிய வேண்டும், தன்னை நான் அறிய வேண்டும்னு அவர் சொல்லலை. அப்போ இந்த நான் சொல்லக்கூடிய அகங்காரத்துக்கு தான்கிற ஈஸ்வரனை அறியறதுக்கான அருகதை இல்லை. இந்த நான் எப்போ தானாக மாற்றம் அடையுதோ அப்போ தான் அந்த ஈஸ்வரத்துவத்தை அறிய முடியும். இப்போ நாம் நான்கிற நிலமையில் இருக்கிறோம். நாம் எப்போ அதை தான்கிற ஸ்தானத்துக்கு உயர்த்தப்படுகிறோமோ அப்போ நாம் ஈஸ்வரனை அறிய முடியும். அதுதான் இனத்தோடு சேருங்கிற மாதிரி, பாம்பின் கால் பாம்பறியுங்கிற மாதிரி அந்த ஈஸ்வரனை அறியணும்னா நம்ம ஈஸ்வரனாக மாறாமல் அது முடியாது. ஈஸ்வரத்துவம் அந்த தன்மை நமக்குள்ளார வராமல் நம்மளால் ஈஸ்வரனை புரிஞ்சுக்க முடியாது, அந்த ஈஸ்வரனுடைய நிலைமையை தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி தன்னில் இருக்கக்கூடிய ஜீவன் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களில் பந்தப்படாமல் அவராக ஜாக்கிரதை நிலைமை அடைஞ்சு நமக்கு இந்த பந்தம்ங்கிறது வேண்டாம், நமக்கு இந்த பலகைகள் வேண்டாம், இதை நாம் தான் செய்யணும்னு ஒரு பிடிவாதத்தில் இருந்துட்டோம், இது நமக்கு அவசியம் இல்லாதது, நாம் நம்மளுடைய பழைய இருப்புக்கு போயிடுவோன்னு சொல்லி ஜீவன் எப்போ ஜாக்கிரதை நிலைமை அடையுதோ அப்போ அது மோட்சத்துக்கு போயிடும். அந்த மோட்சங்கிற நிலைமை வந்ததுக்கப்புறம் தான் அது ஈஸ்வர சேவையாக தொடர்ந்து பயணிக்கும். அப்போது இந்த உலகம்ங்கிற அவஸ்தையில் நம்முடைய ஜீவன் பந்தப்பட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அந்த வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தோடு சம்மந்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் பந்தம்ங்கிறது. அதனால் உள்ளில் இருக்கக்கூடிய ஜீவன் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பிடித்து புலம்பிக் கொண்டிருப்பதற்கு பேர் தான் பந்தம் அப்படின்னு சொல்கிறார் சாமி. அப்போ இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் பந்தம், அதை தவிர்த்து வேறு பந்தம் கிடையாது. நாம் விடுதலையாக வேண்டிய பந்தமும் அதுதான், இந்த ஜீவனை அதிலிருந்து விடுவிக்க வேண்டிய பந்தமும் அதுதான். அப்படி இந்த உலகம்ங்கிற அவஸ்தையிலிருந்து ஜீவன் தன்னைத்தானே காத்து கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய இருப்பை உள்நிலைப்படுத்திடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் மோட்சம் அப்படிங்கிறது. அப்போ அந்த மோட்சங்கிற ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு தான் இங்கே நமக்கு உபதேசம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. அப்போ அவர் வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தை விடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எதெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோமோ அதில் எல்லாமே வந்துடும். எப்படின்னா அந்த நம்மளுடைய வீடு, தாயார், தகப்பனார், மனைவி, மணாளன், புத்திரன், புத்திரி, அப்புறம் இந்த நாம் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய சொத்து, பேரு, புகழ், படித்த படிப்பு, ஜாதி, இப்படி என்னென்னலாம் நாம் இந்த உலகத்தில் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோமோ, நம்ம இதெல்லாம் கையில் பிடிச்சிட்ருக்கிறோமோ, இதெல்லாம் வேணும்னு நினச்சிட்ருக்கிறோமோ அத்தனையுமே வெவ்வேறு விதமான பலகைகளாக இருக்குது. பலதரப்பட்ட பலகைகளை இந்த ஜீவன் பிடிச்சிட்ருக்குது. அந்த பலகை எல்லாத்தையுமே ஜீவனாக விட வேண்டும். அப்போ ஜீவன் விடணும்னா ஜீவனுக்கு அந்த உணர்வு நிலைமை ஏற்படணும். தான் யாருங்கிற அந்த ஒரு ஆர்வமாவது வரணும். தன்னை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஆர்வமாவது அந்த ஜாக்கிரதை நிலைமை அதுக்கு வரணும். நாம் இதெல்லாம் பிடிச்சிட்ருக்குறோமே, இதை விடணுமே அப்படின்னு சொன்னால் இது அவசியம் இல்லைங்கிறத அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு எது அவசியங்கிறத அதுக்கு ஒரு உணர்வு நிலைமை ஏற்படணும்.
அப்படி அதை நம்ம செய்யும்போது மட்டும்தான் நமக்கு அதெல்லாம் கிடைக்கும். அப்போ இவங்களெல்லாம் விடாமல் என்னால் இருக்க முடியாதே, இதெல்லாம் விட்டுட்டு என்னால் எப்படி வாழ முடியும் அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனால் நாமெல்லாம் தூங்கும்போது இதெல்லாம் விட்டுட்டு தான் இருக்கிறோம். தூங்கும்போது நமக்கு தாயார், தகப்பனார், மனைவி, மணாளன், புத்திரன், புத்திரி, தனம், பேரு, புகழ், ஜாதி, மதம் இப்படி எதுவுமே இல்லாமல் தான் தூங்கிட்டு இருக்கிறோம். இந்த மனசு, அகங்காரம், ஜீவன், ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா நிலைமைகளையும் விட்டுட்டு தான் நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவர் யாராவது கையோ காலோ நம்ம மேலே பட்டா கூடவும் எதுவுமே தெரியாமல் நாம் படுத்து தூங்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போது நமக்கு எந்த ஒரு பந்தமும் இல்லாமல் எப்படி களங்கம் இல்லாத ஒரு நிலைமையில் நமக்கு ஒரு தூக்கம்ங்கிற நிலைமை உண்டாகுதோ, அது மாதிரி பகல்லையும் அந்த களங்கம் இல்லாத தன்மையை நம்ம கொண்டு வரணும். அப்படி ஒரு நிலைமைக்கு வந்தால்தான் நம்மளால் மோட்சங்கிற ஒரு நிலைமையை அனுபவிக்க முடியும். அதில் இன்னொரு உதாரணம் கூட சொல்லியிருப்பார். இந்த தூக்க சமயத்தை பற்றி பேசும்போது சாமி வந்து ஒரு கீழ் ஜாதியில் இருக்கக்கூடியவங்க ஒரு கஞ்சி குடிக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது. புழு கஞ்சி அப்படின்னு அதுக்கு பேர். அது செத்த மாட்டினுடைய உடம்புக்குள்ளார அந்த மாட்டினுடைய உடம்பை சாப்பிட்றதுக்காக வேண்டி பிணத்துக்குள்ளார ஒரு புழுக்கள் உற்பத்தி ஆகும். அது செத்துப்போன பிணத்துக்குள்ளார உற்பத்தி ஆகக்கூடிய புழு. அந்த புழுவை பிடிச்சிட்டு வந்து கஞ்சியாக காய்ச்சி குடிப்பாங்களாமா. அப்போ இதை நாம் யோசித்து பார்த்தாலே நம்மளுக்கு அவ்வளோ அருவருப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குது. அதையை குடிக்க சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஐயோ கையெடுத்து கும்பிட்டுருவோம். வேண்டாம், அதை பக்கத்தில் கொண்டு போனாலே வாமிட்டு வந்துடும், எனக்கு வேண்டாம், அதை நினச்சாலே வாமிட்டு வந்துடும் சொல்லியிருப்போம். அந்த அளவுக்கு மோசமான ஒரு உணவாக இருந்தாலும் கூட தூக்க சமயத்தில் அவன் வாயில் ஊற்றணும்னு சொன்னால், தூங்கிட்டு இருக்கிறோம் வாயில் ஊற்றுனா தூக்க சமயமாக இருக்கிறதுனால நாம் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் நம்ம அப்படியே முழுங்கிடுவோன்னு சாமி சொல்கிறார். ஆனால் தூக்கத்தில் எந்திரிச்சதுக்கப்புறம் பாரு இந்த கஞ்சி தான் உன் வாயில் ஊற்றுனேன்னு சொல்லி பாருங்க, அவன் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடித்ததை காலையில் வந்து வாந்தி எடுப்பான். ஏன்னா அந்த அகங்காரம்ங்கிறது வெளிப்படும் போது தான் அந்த விருப்பு வெறுப்புங்கிற துரு அபிமானம் ஏற்படும். தூக்க சமயத்தில் அது இல்லாதனால அதை விமர்சனம் செய்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. என்ன இருக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கக்கூடிய அந்த தன்மை தான் அங்கே இருக்குது. அப்போது நம்முடைய சக்தி உள்ளில் அடங்கி இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு எந்த ஒரு பந்தமும் கிடையாது, எந்த ஒரு விருப்பு வெறுப்புகளும் கிடையாது. எப்போ நம்முடைய சக்தி வெளியில் வியாபிக்குதோ அந்த சிருஷ்டியிலிருந்து தான் இந்த வேற்றுமைகள் உண்டாகுது. இது எனக்கு வேணும், இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இது பிடிக்கல, இவன் இது என்னுடைய சொத்து, அது மற்றவனுடைய சொத்து, என் சொத்துக்களை என்னுடைய குழந்தைகளுக்கு தான் கொடுப்பேன், வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுயநலம்ங்கிறது ஏற்படுறது, இது எல்லாமே வந்து தூக்கத்திலிருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த சக்தியினுடைய வெளிப்பாட்டினால தான் வருது. அப்படி இந்த சக்தியிலிருந்து உண்டானது தான் இந்த உலகம்ங்கிற சிருஷ்டியில் நாம் பார்க்கக்கூடிய அத்தனை பலகைகளுமே. அப்போ இந்த பலகைகளை நாம் வெளியில் வரவிடாமல் அதை உள்ளுக்குள்ளாரே தடுத்து நிறுத்துகிற அந்த வழிமுறைக்கு பேர் தான் உபதேசம்ங்கிறது. அதுக்காக தான் உபதேசம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. நமக்கும் கூட உபதேசம்னு சொல்லி கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த உலகங்கிற அவஸ்தையை நம்ம மறக்கிறதுக்காக தான். உலகங்கிற அவஸ்தையிலிருந்து ஜீவனை வேறுபடுத்தி அவருடைய உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய பிரம்மரந்தத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான். அதனால் இந்த உபதேசத்தை வாங்கிட்டு இங்கே ஏதாவது நம்ம ஜாலியாக இருந்துடலாம், நம்ம விருப்பப்பட்டபடி இருந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த உபதேசம் நமக்கு கொடுக்கப்படலை. நாம் நினச்சதை இங்கே நிறைவேற்றிக்கலான்னு சொல்கிறதுக்காக வேண்டி இந்த உபதேசம் நமக்கு கொடுக்கப்படலை. இந்த உபதேசம் கொடுத்ததனுடைய நோக்கம் ஜீவனை இந்த உலகத்திலிருந்து இந்த உலக பந்தத்திலிருந்து விடுவித்து அவரை உள்ளுக்குள்ளாரே நிலைநிறுத்தி வைக்கிறதுக்கான வழிவகையை கொடுக்கக்கூடியது தான். ஸோ அப்படிப்பட்ட உபதேசம் இப்போ நடப்பில் உலகத்தில் கொடுக்கப்பட்டு இருக்குதா, நமக்கு கொடுத்த உபதேசமானது எந்த வகையாக இருக்குதுங்கிறத நம்ம அடுத்த முறை சந்திக்கும் போது நம்ம தொடர்ந்து அதை பற்றி கவனிப்போம். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம். வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா தான் பகிர்ந்துக்கலாங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. சேகர் ஐயா. ஐயா, இன்னைக்கு நிறைய புது விஷயங்கள்லாம் நீங்க சொல்லிருக்கீங்க. எனக்கு நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. ஓகேங்க. இன்னும் சில டவுட் இருக்கு, அது நான் நாளைக்கு கேட்கறேன் ஐயா. இப்ப நான் வெளியே இருக்கேன், நான் பேச நிலைமை இல்லை. நன்றி. ராமச்சந்திரன் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. சந்தேகம். ஆத்ம நமஸ்காரம் அனைவருக்கும். நானும் வெளியே தான் இருக்கிறேன், ஒரு இடத்துல இருக்கிறேன். பட் கேட்டுட்டே கார் ஓட்டின்னு இருந்தேன். இப்போ ஓரமா நிறுத்திட்டு ஒரு விஷயம் பேசலாம்னு. இப்போ ஒரு நபர் என்னிடம் வந்து, நான் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்த போறேன், ஒரு நிகழ்ச்சி நடத்த போறேன்னு சொல்றார். அப்போ அந்த நிகழ்ச்சி சம்பந்தமா
ஒரு ஆலோசனை சொன்னா அவருக்கு பயன்படுமே அப்படின்னு என்னுடைய அனுபவத்திலிருந்து ஒரு 1 அல்லது 2 ஆலோசனை சொல்றேன். அவருக்கு இது பயன்படும் அப்படின்னு. அப்படி சொல்லும்போது பந்தம், அதாவது இங்கிலீஷ்ல டிட்டாச்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். பந்தத்தை விடுவது டிட்டாச்மெண்ட் எடுத்துக்கிறேன். அப்படி சொல்லும்போது நான் டிட்டாச்மெண்ட் உள்ளவனாக இருக்கிறேனா இல்ல அட்டாச்மெண்டோட இருக்கிறேனா? அதான் கொஞ்சம் விளக்குங்களேன். அதாவது நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் நல்லா நடத்துறதுக்காக வேண்டி நீங்க அறிவுரை சொல்லும்போது, அது வந்து பந்தத்தோட இருக்கீங்களா? பந்தம் இல்லாம இருக்கீங்களான்னு கேட்குறீங்க. ஆமா. அது உலகம்ங்கிற அவஸ்தை உங்களுக்கு அப்ப இருக்குது இல்லைங்கயா? உலகம்ங்கிற அவஸ்தை நீங்க பந்தத்தோட தான் உணர்றீங்கல்ல. ஆமா. அப்ப பந்தம் இருக்கு இல்லையா? அவர் உலகம்ங்கிற நல்லா அவஸ்தை இருக்கணும். ஆமா. இது எல்லாமே தான். அப்போ நான் என்ன செஞ்சிருந்தா டிட்டாச்மெண்டோட இருக்கேன், பந்தத்தை விட்டவனாக இருக்கிறேன் ஆகும்னா, அவர் வந்து கேட்கும்போது நான் ஒண்ணுமே சொல்லக்கூடாது எனக்கு தெரிஞ்சாலும். நான் இதே மாதிரி ஒரு கஷ்டம் இதுக்கு முன்னால பட்டிருப்பேன். இவரு இந்த கஷ்டப்படக்கூடாதே அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆலோசனை சொல்றேன். ஆலோசனை சொன்ன பிறகு அவர் என்ன சொல்றாரு, ஆஹா இது கரெக்ட் தான், நல்ல வேளை நீங்க சொன்னீங்க அப்படிங்கிறாரு. ஆனா அப்படி இருந்தா நான் பந்தத்தை விடாத நிலைமையில் இருந்து விடுவேன் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி ஆயிடுறதுனால எதுக்கு வம்பு அப்படின்னு வாயே திறக்கறது இல்ல தெரியாதுன்னு சொல்லிடுறேன். அவர் அந்த கஷ்டப்படுறத 2 மாசம் கழிச்சு நான் பார்ப்பேன் இல்லையா? அப்போ இருங்க. அதனால அப்ப நான் வாய் திறந்தா நோ டிட்டாச்மெண்ட் ஆயிடும்னு சொல்றீங்களே, அதான் யோசிக்கிறேன். இப்போ தொழில் ரீதியா எவ்வளவு பேரு இன்கம் டேக்ஸ் விஷயமா, ஜிஎஸ்டி விஷயமா, சர்வீஸ் விஷயமா கேட்பாங்க. என்னோட தொழில் ஆலோசனை சொல்றேன். கம்பெனிகளுக்கு பைனான்சியல் அட்வைசர் பண்றேன், காசு கொடுக்கறாங்க பண்றேன். ஆனால் இது மாதிரி விஷயங்கள் வரும்போது அது அட்டாச்மெண்ட் ஆகுமா? டிட்டாச்மெண்ட்ல விடுபடலாம் ஆயிடுமா? வாய மூடிட்டு இருக்கணுமா? இப்போ வாயை மூடிட்டு இருந்தா அது டிட்டாச்மெண்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் சொல்ற காதையும் மூடிட்டோம்னா அதுதான் டிட்டாச்மெண்ட். நீங்க அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறத நீங்க கவனிக்கிறீங்க இல்லையா? அப்படி ஒரு நிகழ்ச்சி கேட்கறாருல, அப்ப அதுவும் அட்டாச்மெண்ட் தானே, அதுவும் பந்தம் தானே. நாமளாக பலகையை பிடிச்சாலும் சரி, நாமளாக உலகத்துல வந்தா, இப்ப நீங்க உங்க சக்தியை வெளியில வியாபிக்க அனுமதிக்கலன்னா அவர் உங்களை எப்படி வந்து மீட் பண்ணியிருப்பாரு? நீங்க உங்க ஈஸ்வரத்துவத்தை வெளியில அனுப்பிட்டீங்க. அதனால உலகம்ங்கிற அவஸ்தை உண்டாயிடுச்சு. அந்த உலகத்துல அவரு நாளைக்கு 10 மணிக்கு உங்களை பார்க்க வர ஒரு விஷயம் பண்ணணும், அவர் வராரு. வரவேணா சொல்ல முடியாது. பிராக்டிகலா சொல்றேன். அப்போ வாங்க, எந்த ஞானிய முனிவரும் சொல்லுவாங்க, வருக வருக மகனே வருகன்னு சொல்லுவாரு. வந்த இடத்துல அவர் ஒண்ணு கேக்குறாரு, அவருக்கு ஆலோசனை சொல்றேன். இந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன சொல்றீங்க? ஆலோசனை கேட்கறதும் எப்படி, ஆலோசனை சொல்றது பந்தம் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? நான் நினைக்கல அது பந்தமான்னு உங்களை கேட்க. பந்தம் தான். ஆலோசனை சொல்றதும் பந்தம் தான். அவர் கேள்வி கேட்கிறார்களே அதை கேட்கறதும் பந்தம் தான். அவர் கேட்கறதுக்கு அனுப்பிக்க கூடாது, ஒரு பதிலும் சொல்லக்கூடாது, பேசாம இருந்தாதான் நீங்க உங்களை கவனிக்கிறது மட்டும்தான். ஆமா, தன்னைத்தானே அறிகிற நிலைமை மட்டும்தான் நிர்பந்தம். ஜீவன்கிற அவஸ்தை மட்டும்தான் நிர்பந்தம். தூங்கும் போது மனசு வேலை செய்யல, அதனால ஜீவன் நிர்பந்தனா இருக்குது. மனசு வேலை செஞ்சிருச்சுன்னா அவருக்கு பந்தம் உண்டாயிரும். இப்ப அந்த மனசு வேலை செய்யாம விடாம பண்றதுக்கு என்ன வழி? அதுதான் நமக்கு உபதேசம் கொடுத்துருக்குறாங்க. அந்த உபதேசத்தை சரிவர செஞ்சு நம்மளுடைய சக்தியா இருக்கக்கூடிய அந்த சக்தியினுடைய வியாபகத்துவத்தை ஜீவன்லேயே கொண்டு போய் சேர்க்கும்போது அங்க மனமானது அதே போல அது லயிச்சு போயிடும். மனம்னு ஒன்று இருப்புத்தன்மையை வெளிப்படுத்திக்காது, ஜீவனோட சேர்ந்து போயிடும். அப்போ உங்களுக்கு உலகம்ங்கிற அவஸ்தை இருக்காது. அதனால உங்களுக்கு பந்தத்திலேருந்து விடுதலை ஆகுது. நீங்க உலகம்ங்கிற அவஸ்தையை அனுபவப்பட்டுட்டீங்கன்னா பந்தம் தான் அது. அப்ப நீங்க சொல்ற ஆன்மீக அழகான வார்த்தைகளை வச்சு நீங்க காயின் பண்ணி சொல்லும் பொழுது, ஓ ஐயா சொல்றது சரிதான் அப்படின்னு படுது. ஆனால் அதே விஷயத்த சாதாரண வார்த்தைகளை சொல்லும் பொழுது, அட எவன் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன, அவன் தான் கஷ்டப்பட, நான் பட்டா கஷ்டம் அவன் படட்டுமே, என்ன தெரிஞ்சு ஏன் சொல்லணும் அப்படிங்கிறது சாதாரண லாங்குவேஜ். நீங்க சொல்றதும் இதுவும் லாங்குவேஜ் மாறுதே தவிர விஷயம் ஒண்ணுதான். அப்போ அப்படி இருந்தா டிட்டாச்மென்ட்ங்கறீங்க, அப்படித்தானே? இல்ல, நீங்க அவன் எப்படி வேணா போகட்டும்னு சொல்றீங்க இல்லையா? இல்ல, அந்த வார்த்தையை மாத்திருக்கேன், விஷயம் அதேதான். அந்த வார்த்தை வருதுன்னா அங்க இன்னொரு ஆளை நம்ம பிரதிபலிப்பா கொண்டு வந்துட்டோம் தானே அர்த்தம். புரிஞ்சுங்களா? உங்க சக்தி வெளியில வந்ததுனால அங்க ஒரு ஆள் கிரியேட் ஆயிட்டாரு. உங்க சக்தி உள்ள போயிருந்தா அப்படி ஒரு ஆளே இருக்காதங்க.
அங்க ஒரு ஆள் இருந்தாதானே அவர் நல்லா ஐயா, இந்த இருப்பாரா? வார்த்தைகள் சொல்வது சரியாக இருக்குது. ஆனா பிராக்டிகலா ஒருத்தர் வராரு, ஒரு ஆலோசனை கேட்கிறாரு, நான் சொல்றேன், அவ்வளவுதான் நடந்தது. ம். அப்போ நடந்து முடிஞ்ச பிறகு என் மனம் சொல்கிறது, இது இங்க சொல்லப்படும் தத்துவத்தின்படி நான் ஐ ஹவ் நாட் லெஃப்ட் அட்டாச்மெண்ட், ஐ எம் ஸ்டில் இன் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது வருது. ம். அவ்வளவுதான். அந்த நிகழ்ச்சி எனக்கு அட்டாச்மெண்டா விட்டானா இல்லையான்னு ஒரு கேள்வியை மனசில் கேட்கும்போது நான் டிட்டாச்மெண்டா இல்ல அட்டாச்மெண்டா இருக்கேன்னு சொல்ல வருது. அது பிராக்டிகலா ஒருத்தர் வராரு, சாதாரணமா வராரு, ஒரு ஆள் கேட்கிறாரு, எனக்கு தெரியுது, சொல்றேன், ம். அவ்வளவுதான், முடிஞ்சது, மேட்டர், சீன் ஓவர். ம். சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் மனசு என்ன கேக்குது, நீ இன்னும் பந்தம் விடலையா? அக்கார்டிங் டு த ஃபார்முலா கிவன் பை ஞானபிதா அண்ட் இன் சித்த வேதம் அண்ட் எஸ் ரமேஷ் ஆர் ஜெகதீசன் ஐயா எக்ஸ்பிளேஷன் படி, மற்றவர்கள் சொல்ற எக்ஸ்பிளைன் படி, நீ இன்னும் பந்தம் விடலையா? நீ என் மனசு கேட்கும்போது ஆமா இல்லன்னு சொல்றதுக்கு தான் ஒரு விடை உங்களை தேடுகிறேன். ம். ம். அவ்வளவுதான் ஐயா. பந்தம் தங்கய்யா. ரமேஷ் ஐயா. அமிர்த சுப்ரமணியா. ம். சொல்லுங்க. அவரு பிரம்மஸ்ரீ, அவரு பேரு ராம, அவர் ராமச்சந்திரன் ஐயா. அவரு கன்சல்டண்டா இருக்காரா? ஆமாங்கய்யா. இன்கம் டேக்ஸ். சரி சரி. இப்ப பிரம்மஸ்ரீ ரமேஷ் ஐயா சொல்லுங்கய்யா. இல்ல அவரு கேட்டு இருக்காரா? கேட்டிருக்கிறாரு. கேட்கலையா? நான் தொழில் ரீதியான கன்சல்டன் பத்தி கேட்கல, தொழில் ரீதியான கன்சல்டன் கேட்கல, மத்தபடி நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஐயா. நீங்க சொல்றது வந்து ஆக்சுவலிட்லி கரெக்டு. அதை நான் எப்படி ஏத்துக்கிறேன்னா, ரமேஷ் ஐயா சொன்ன மாதிரி உங்க எதிர்க்க இருக்கிறோம் நீங்க தான். இப்ப சித்த வித்தை பிரகாரம் பார்த்தோம்னா ஜீவசக்தியான வாயு நீங்க எந்த நிலைப்பாடுல இருந்து நீங்க சொல்றீங்களோ, இப்ப உங்களோட ஈகோ டச் பண்ணாம நீங்க தன்னுள்ள, இப்போ ஒரு தொழில் பண்றோம், இப்போ நான் ஒரு போலீஸ்கார வேலை பார்க்குறேன்னு வச்சுங்க, என்னோட ஈகோ அதோட தொழில். இப்போ வந்து கிருஷ்ணர் வந்து 18 நாள் வந்து இதுல போர் புரிஞ்சாரு மகாபாரதத்துல. எதுக்கு அர்ஜுன் என்ன சொல்றாரு, நீ அங்க அடின்றாரு. அவ என்ன சொல்றாருன்னா, எங்க அவர் பெரியப்பா சித்தப்பா இல்ல, நீ யாரையும் கொல்லல, நானே கொல்றேன், நான் வந்து எந்த நீ வந்து ஒரு இது ஒரு சக்கை தான், நான் தான் கருவின்றாரு. அப்போ ஜீவசக்தியான வாயு எந்த நிலைப்பாட்டுல இருந்து நீங்க சொல்றீங்களோ அதை நீங்க உங்களுக்குள்ள நான் சொன்னேன்னு எடுத்துக்காம, நீங்க வந்து அது வந்து எல்லாம் சிவ அர்ப்பணம் சொல்லுவாங்க. ஒரு எல்லாம் சிவ அர்ப்பணம், இல்லாட்டா நம்ம அக்னியம் விடும்போது கிருஷ்ணா விஷ்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரமண மகர்ஷி சரண்டர் யுவர் மைண்ட்னு சொல்லுவாரு. அந்த வந்து உங்க மனத்தை விட்டுட்டு நீங்க சொல்லும் போது அது கரெக்டு தான். நீங்க சொல்ல வேண்டிய அந்த தொழில இருக்கீங்கன்னா, இப்ப சிவானந்த பரமஹம்சரும் நம்ம என்ன சொல்றாரு, நம்ம சரியா சொயில விடக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா நம்மளோட நிலைப்பாடு என்னன்னா, நீங்க வந்து ஜபம் நிஷ்டை அதெல்லாம் இருக்கீங்கன்னா உங்களோட நிலைப்பாடு வந்து கீழே இறங்கி உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு போக மாட்டீங்க. அந்த இடத்துல ஒரு வாக்குவாதமோ, உங்களோட நிலைப்பாடு வந்து எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ள முறையில இருக்கும். நம்ம வந்து நீங்க வந்து இவர்கிட்ட போனா, ஒரு டாக்டர் இருப்பாரு, ஒரு டாக்டர் போனா எல்லாமே சரியாயிடுங்க அப்படின்னோம்னா, அந்த டாக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் நிறைய இருக்கும். சில டாக்டர் வந்து நெகட்டிவா பேசுவாங்க, அவங்களோட ஈகோ வந்து டச் பண்ணுவாங்க, அப்புறம் டைமை வந்து ஒரு வெறுப்பா பேசுவாங்க. ஒரு அன்பா நீங்க அப்ரோச் பண்ணும்போது அது உங்களோட நிலைப்பாடு வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கும். ஏன்னா நீங்க வந்து சித்த வித்தை கத்துக்கிறீங்க, சித்த வேதம் கத்துக்கிறீங்க. அப்போ வந்து உங்களோட நிலைப்பாடு, நீங்க எல்லா பயிற்சியும் முடிச்சுட்டு இந்த சத்சங்கெல்லாம் அட்டென்ட் பண்ணும்போது உங்களோட நிலைப்பாடுல இருந்து கீழே இறங்கி வைக்கப்பட்ட உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு போக மாட்டீங்க. அப்ப ஜீவசக்தியான வாயு வந்து விரயமாகாம உங்களுக்குள்ள அந்த ஒரு இது இருக்கும். உங்க தொழில வந்து நீங்க சொன்னீங்கன்ற ஒரு இருக்காது. அப்ப நீங்க சரண்டர், உங்க மைண்டை வந்து சரண்டர் பண்ணிட்டீங்க. அப்ப சரண்டர் பண்ணும்போது உங்க மேல பாரமே இருக்க கூடாது. அதுக்கு ரமண மகர்ஷி என்ன சொல்லுவாருன்னா, ஒரு ட்ரெயின்ல போறீங்கன்னா, ஒரு வந்து கிராமத்துவாசி என்ன பண்ணாரு, மேல ஒரு தலையில மூட்டையை வச்சுன்னு போறாரு. அப்புறம் ரமண மகர்ஷி என்ன சொல்றாரு, அந்த மூட்டையை எடுத்து கீழே இல்லைங்க, ட்ரெயினுக்கு பாரம் ஆயிடும். அவருக்கு வந்து அந்த ஒரு புரிதல் இல்லை. அப்ப நம்மளோட புரிதல் வந்து ரொம்ப அதிகமாகும் போது உங்களோட கேள்வியிலேயே பதில் கிடைச்சிடும், உங்களுக்கே கிடைச்சிடும். ஏன்னா எவ்ரிபடி இஸ் இன்பில்ட், நோபடி இஸ் சுப்பீரியர் இன்ஃபீரியர் கிடையாது. அதுக்குதான் சித்த வேதத்துல யாருமே குரு கிடையாது, மனமே தான் குரு அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து ஒரு 4 அத்தியாயத்தை ரமேஷ் ஐயாட்டியும் பாலசுப்ரமணியத்துல கத்துனேன். அது என்னோட நிலைப்பாடுல இருந்து, என்னோட புரிதல், என்னோட மூளை பதிவுகள்ல இருந்து நான் கட்டிய மனம்,
எல்லை கட்டிய மனத்திலேருந்து நான் பேசுறேன். நீங்க வந்து ரமேஷ் ஐயா அவருக்கு சித்த வேதத்துல ரொம்ப நாளா இருக்காரு, இந்த 3 வருஷமா சித்த வேதம் நடத்திட்டு இருக்காரு. அவரோட புரிதல் வேற மாதிரி இருக்கும். நான் இப்போ வந்து குழந்தை மாதிரி எல்லா கொஸ்டின் கேட்பேன், எல்லாம் இது பண்ணுவேன். நான் எத்தனை வருஷம் பயணித்தாலும். ஆனா வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்றாருன்னா, நிலையா இருக்கிறது அந்த சிவன், அலையா இருக்கிறது மனுஷன். மனசு படைச்சவன் அலை. எந்த அலை நிலையில இருக்கீங்களோ அதுக்குதான் சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க, பீட்டா வேவ், ஆல்பா வேவ், தீட்டா வேவ், டெல்டா வேவ்ஸ். டெல்டா வேவ்ஸ்ன்றது காட் லாங்குவேஜ். அப்போ வந்து நம்மளுக்குள்ள மௌனம் வந்துடும். இப்ப வந்து கோமால இருக்கிறவங்க ஒண்ணு டெல்டா, ஆனா அது அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க. நம்ம அவேர்னஸோட பயணிக்கும் போது, விழிப்பு நிலையில போகும்போது உங்களோட தொழிலும் நல்லா இருக்கும். அதோட நீங்களோட செயல்பாடு வந்து நீங்க பர்ஃபெக்டா 100% உங்ககிட்ட அப்ரோச் நல்லா இருக்கும். அதனால நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. அதனால வந்து உங்களோட வேவ்ல இன்னொருத்தர் கூட கேட்டாரு, எனக்கு வந்து தியானத்துல வந்து நிறைய தாட்ஸ் வருது உட்கார்ந்தோன்னே. இப்ப நம்ம ஒரு 30 மினிட்ஸ் வந்து அந்த பீட்டா வேவ்ல இருக்கோம்னா, ஒரு தொழில முடிச்சுட்டு நம்ம வரோம். அதுக்குதான் நம்ம வந்து இதுல வந்து கடவுள் வாழ்த்து அதெல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம செட்டில் ஆகிறதுக்கு 30 நிமிஷம் ஆகும். அந்த பீட்டா வேவ்ல இருந்து ஆல்ஃபா போய் தீட்டா வேவ்ஸ் போய் டெல்டா, அந்த ஜபம் சொல்லும் போது, இந்த ஜபத்திலேருந்து நீங்க நிஷ்டைன்னு போகும்போது அந்த உணர்வற்ற நிலை. சில பேருக்கு நம்மளுக்கு வந்து பாடி கான்சியஸ் கூட இருக்காது. அந்த நம்ம நிறைபாடு தான். நீங்க எதுல இருந்து நீங்க பேசுறீங்க, எதுல இருந்து அவர்கிட்ட இருந்து சொல்யூஷன் சொல்றீங்க, உங்க சொல்யூஷன் வந்து அவருக்கு ஏற்புடையதா இருக்கா? அப்ப பர்ஃபெக்டா இருக்கும்போது சித்த வித்யாதிகள் அதுக்கு வந்து பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். ஒரு பைலட் வந்து ஒரு ஃபிளைட்டை ஓட்டுறான்னா அவருக்கு வந்து மேல வந்து 360 பயணிகள் வந்து அந்த பர்ஃபெக்ஷன் இருக்கணும். அந்த பர்ஃபெக்ஷன் இல்லாத போதுதான் நிறைய ஆக்சிடென்ட், அது கவனக்குறைவு. அதுதான் விழிப்பு நிலை சொல்லுவார் ஓஷோ. இன்னைக்கு கூட அந்த குழந்தையோட பதிவு சொன்னாங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும், இன்னொருத்தரை ஜட்ஜ் பண்ணி எதுவுமே சொல்லக்கூடாது. இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவருக்கு வந்து இது சொல்லணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து ஒரு சித்த வித்யாதி நிலைப்பாடு, அந்த நிலையிலேருந்து சொல்லும் போது உங்களோட தொழில நீங்க சொல்லலாம். ஆனா உங்களுக்கு அந்த அதுலேருந்து கீழே இறங்கி வந்துடக்கூடாது. ஒரு நம்ம வந்து பீட்டாலேருந்து நம்ம அலைசூழல் வந்து 14லேருந்து 40 மேல போகும்போது நம்மளுக்கு கோபம், தாபம், சண்டை, சச்சரவு. அப்போ வந்து ஜீவசக்தியான வாயு விரயமாகுது. விரயமாகும் போது பிபி, சுகரு, ஹார்ட் அட்டாக்கு 40க்கு மேல போச்சுன்னா சில பேருக்கு உயிர் கூட போகும். அதுதான் இவரு சொல்ல வரேன்னு நான். என்னுடைய உரை வந்து உங்களுக்கு ஏற்புடையா இருந்தா நீங்க எடுத்துங்க ஐயா, ஏற்புடையா இருந்தா இப்ப சொல்லுங்க. உங்க அன்பான பெயர் என்ன? அமிர்தானது. அமிர்த சுப்ரமணியம். நீங்கள் இவ்வளவு நேரம் பேசி நான் கேட்பது இதுதான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன். நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க, நன்றி. கேள்வி என்னன்னா, ஒருவர் ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது, அதாவது கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள், அவர் ஒரு ஆலோசனை என்கிட்ட கேட்கிறாரு. அவருக்கு ஆலோசனை கேட்டாரு, அவரா வந்து கேட்டாரு. இப்ப நான் ஒரு ஆலோசனை சொன்னேன், இப்படி செஞ்சா அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இது நான் வந்து பற்று உள்ளவனா பற்று இல்லாதவனான்னு கேட்ட கேள்விக்கு ரமேஷியா பற்று உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு நீங்க சப்போர்ட்டிங் சில விஷயங்கள் சொன்னீங்க, அதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி ஐயா. அதான் நீங்க ஆத்மார்த்தமா சொல்றதுன்னு சொல்லுவாங்க. ஒரு உலக நடப்பு இருக்குல்ல, அவர் ஆத்மார்த்தமா சொன்னாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சித்த வேதம்ன்றது. ஆத்மான்றது ஜீவசக்தியான வாயு. சயின்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா 99.9 வந்து நம்ம உடம்பு வந்து எம்டி தான், அதான் வாயு தான். 1% தான் அந்த பருவுடல். ஆனா தோற்றத்துல இட் இஸ் என்ன ஃபார்ம்ல இருக்கு, என்னோட புரிதலுக்கு அப்புறம் இந்த இது வந்து அரச மரம், இது வந்து புலி, இந்த வந்து இந்த என்ன கலர். இப்ப எனக்கு வந்து ஒரு வந்து புலி வந்து பிரவுன் கலர்ல, மானுக்கு வந்து பச்சை கலர்ல தெரியும். அப்ப அதோட புரிபொருள் அது என்னோட மூளை பதிவுகள் ஏத்தபடி, என்னோட வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏத்தபடிதான் நான் வாழ்க்கை. அதனால நீங்க இந்த சித்த வேதத்திலேயே வரும்போது உங்களுக்கே யூ ஆர் இன்பில்ட், உங்களுக்கே எல்லாம் தெரிய வரும். அதனால நம்ம எத்தனை ஹவர்ஸ் நம்ம ட்ரை பண்ணி நம்மளோட புரிதலை, நம்ம வேவ்ல இருக்க முந்தி இந்த ஷார்ட் வே பிபிசி எல்லாம் பாத்தீங்கன்னா தூரத்துல இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு அறிவுக்கு எட்டப்படும். ஆனா இந்த புக்கு வந்து அனாத்மா. ஆத்மான்றது நம்ம உள்ளதான் தேடணும். அப்ப உள்ள தேடும் போது
உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கே பதில் கிடைக்கும். ஆனா நீங்க எந்த நிலைப்பாடுல இருந்து நீங்க சொல்றீங்களோ அதுக்கு இது. ஆனா பாவ புண்ணியம் ரெண்டுமே நம்மளுக்கு இருந்தா அடுத்த பிறவி நம்ம எடுக்கணும்னு சொல்லுவாங்க. பாவமும் வேணாம், புண்ணியமும் வேணாம். ஆனா அது அப்படியும் போகக்கூடாது. ஆனா உங்க தொழில் நிமித்தமா நீங்க சொல்றதெல்லாம் உங்க நிலைப்பாடுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க, அன்பா இருங்க, கருணையா இருக்க, இரக்கமா இருங்க, தயவா இருங்க. அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ரமேஷ் ஐயா கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்களா? ஐயா ரமேஷ் ஐயா. ஐயா சொல்லுங்கய்யா. ஐயா கேக்குதுங்களா? ஐயா ரமேஷ் ஐயா, நான் சொன்ன ஏற்புடையா இருந்ததா? கரெக்டு தாங்கய்யா, கரெக்டு தாங்க, சரியா இருந்ததுங்க. சரி, வேற யாருக்காவது முரண்பாடு இருந்தா சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன். ரமேஷ் ஐயா. ஐயா சொல்லுங்கய்யா. சேகர் ஐயா மியூட் பண்ணிட்டேன். சொல்லுங்கய்யா. சேகர் ஐயா மைக் ஆன் பண்ணுங்க. இவர் இப்போ நல்லா விளக்கம் கொடுத்தாரு ஐயா. ஆனா இப்ப இவ்வளவு விளக்கமும் ஒரு பற்றோட தானே சொல்றாரு. ஆமா, பற்று இல்லாம எப்படி இருக்க முடியும்? பற்றோட தான் சொல்றாரு. முடியாது. அதான் பற்றோடு இருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நாம இந்த சச்சங்கம் நடத்துறது கூட பற்றுதான். உலகம்ங்கிற அவஸ்தை இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அதுக்கு பேர் பற்றுதான். அப்ப பற்று இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா தூக்க சமயத்துல நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குதோ, நான் தூங்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறது தெரியாம இருக்கிறோமோ, அப்படி நம்மளுடைய இருப்பு சூனியமா இருக்கணும். ஒண்ணுமே இது தெரியாத அளவுக்கு களங்கம் இல்லாமல் நிலைமை போகணும். ஐயா இப்போ ராமச்சந்திரன் சொன்னார்ல ஒரு கிளைண்ட் கிட்ட, ஆமா, அது சொல்லிதான் ஆகணும். அது என்ன தவறுன்னு கிடையாது. ஒரு கேள்வி கேட்கும்போது ஒரு சின்ன திருத்தம். ஆர்ஜி சேகர் ஐயா, கிளையண்ட விட்டுருங்க ஐயா. இன்கம் டேக்ஸ் ஆடிட்டர் விட்டுருங்க. தனியா ஒரு தம்பி வந்து என்கிட்ட கேக்குறான், நண்பர் வந்து கல்யாணம் வச்சிருக்கிறேன், நான் இந்த மாதிரி செய்ய போறேன், இதுல என்ன செய்யலாம் கேக்குறேன். அப்படி எடுத்துக்கிடுங்க, தொழில விட்டுருங்க. சரி விடுங்க, தவறு இல்லைன்னு நீங்க சொல்ற விஷயம் கரெக்ட். ஆனா இதுல தொழில்னு ஒழிச்சு அதை மார்க் பண்ண வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட மார்க் எல்லாருக்கும் அப்ளை ஆகாது இல்லையா? ஆடிட்டர் இருக்கலாம், எல்லாரும் இருக்கணும் இல்லையா? ஆனா ஜெனரல் அதான். இப்போ நான் ஜூம் வரேன்னா ஜூம் பற்று இருக்கதான் வரேன். பற்று இல்லாம எப்படி இருக்க முடியும்? அந்த பற்றை விடுவதற்கு தான் நாம இதெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கிறோம். சித்த வித்தையினுடைய பயிற்சியினுடைய பலனே இந்த உலகம்ங்கிற அவஸ்தையையும் நான் என்ற நிலைமையும் மறக்கிறதுக்கு தான். அதை நாம நினைவுபடுத்திக்கிட்டு அதோடய பயணிக்கிறதுக்கு கிடையாது. நம்ம தொடக்க நிலையில இருக்கிறதுனால நமக்கு சித்த வித்தை சரிவர கைவர பெறாததுனால இந்த பந்தங்களோட நம்ம இருக்கிறோம். கைவர பெற்றுச்சுன்னா நீங்க பந்தங்கள் சைடு வரவே மாட்டீங்க. இந்த உலகம்ங்கிற அவஸ்தைய ஐயா உங்களுக்கு கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறேன், நான் ஒரு 5 நிமிஷம் பேசிடுறேன். இப்போ இந்த சித்த வித்தையினுடைய பயிற்சி நல்ல கைவர பெற்றுருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களால இந்த உலகம் சைடு வரவே முடியாது. நாம் இப்போ எப்படி நம்ம மனசை உள்நிலைப்படுத்துறதுக்கு ரொம்ப படாதபாடு படுறோமோ, அந்த மாதிரி அவங்க மனசு அங்கே ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும். அங்கிருந்து அந்த மனசை கொண்டு வந்து உலகத்தில் சேர்க்கறதுக்கு அவங்க சிரமப்படுவாங்க. அது உள்நிலை பயணத்தில் நல்ல பழக்கமாகி போச்சு, சித்த வித்தை நல்ல கைவரப்பட்டுருச்சு, சமிரன்கிற கதி தொடர்ந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் சமாதி நிலைமை எப்போ கிடைக்கும், சமாதியாய் எப்போ உள்ளாரையே உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற ஏக்கத்தோடு தான் அவங்க இருப்பாங்க. அதுதான் அந்த பற்றில்லாத தன்மையை நோக்கி நம்ம போகிறதுக்கான வழிவகை. நம்மளை மாதிரி உலகத்தில் சேர்ந்திருந்து எதையாவது ஒன்று செய்வோம் அப்படிங்கிற மனநிலைமை அவங்களுக்கு இருக்காது. எப்போ நமக்கு அந்த சமாதி நிலைமை கிடைக்கும், எப்போ நம்ம ஆனந்தித்து சதா ஆனந்தித்து நம்ம அந்த சுக்கிலத்தை சேமித்து வச்சுட்டு இருப்போம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவங்க வந்துடுவாங்க. ஸோ அது வந்து ஹையர் ஸ்டடீஸாக இருக்குது. நாம் இன்னும் தொடக்க நிலையில் இருக்கிறோம். அதனால் நமக்கு அது இது பந்தங்கள் சரியாக படலாம், இங்கே இருக்கிறது நியாயமாக படலாம். ஆனால் நீங்கள் இறைவனுடைய நிலைமையில் கவனித்து பாருங்கள். நான் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்குள்ளார இருக்கக்கூடிய ஈஸ்வரத்துவத்தை நான் நசிய செய்கிறதுக்கு அனுமதிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பதில் சொல்கிறது முக்கியமா, இல்லை ஏன் ஈஸ்வரத்துவத்தை நான் உள்ளுக்குள்ளே சேர்த்தி வைக்கிறது முக்கியமா? இந்த ரெண்டில் எது முக்கியம்னு சொல்லுங்கள். ஜீவனை நசிய செய்கிறது முக்கியமா, இல்லை உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறது முக்கியமா? அது தவறுதான். இப்ப வந்து இவ்வளவு விளக்கம் கொடுக்கணும். அவரோட ஜீவ சக்தியும் விரையும் தான் ஆகுது. நான் சொல்றேன், இது தொடக்க நிலையில நமக்கு சித்த விதை கைவர பெறாத நிலைமையில நம்ம பந்தத்துல இருக்கிறோம், அதை நம்ம நியாயப்படுத்துறோம். ஆனா கைவர பெற்றுச்சுன்னு சொன்னா நீங்க இந்த சைடு வரவே மாட்டீங்கன்னு நான் சொல்றேன். யாருமே இந்த சைடு வர மாட்டாங்க. அதுதான் கரெக்ட். ஸோ கைவர பெறாத நிலையில இதை நம்ம நியாயப்படுத்திட்டு இருக்கிறோம். கைவர பெற்றுச்சுன்னு சொன்னா வரமாட்டோம் நம்ம.
ஈஸ்வரன் தான் அந்த முக்கியம்னு advanced சொல்லிட்டு stage நம்ம தான். போயிடுவோம். ஆமா, அங்க போயிடும். அங்க ம், போகிறதுக்கு correct. தாங்க நம்ம Advanced முயற்சி stage. பண்றோம். அதனால தான் ம், சாமி வந்து பாவம்ங்கிறது எதை சொல்றாரு, உலகம்ங்கிற அவஸ்தைக்குள்ள வந்துட்டாலே பாவம்னு சொல்லிட்டாரு. நான் இங்க அன்னதானம் தானே போட்டேன், நான் இன்னொருத்தருக்கு உபதேசம் தானே கொடுத்தேன், நான் இன்னொருத்தருக்கு வழிவகை தானே சொல்லி கொடுத்தேன், இன்னொருத்தர் சந்தேகத்தை தானே தீர்த்தேன், இன்னொருத்தருக்கு காசு பணம் கொடுத்து ஹெல்ப் தானே பண்ணேன் அப்படின்னு எதையுமே இங்கே சொல்ல முடியாது. அவனுடைய ஈஸ்வரத்துவத்துக்கு அவன் அக்கிரமம் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் அது பாவம் தான். அதுக்கு சாமி வந்து அந்த முதியவருடைய கதையை கூட சொல்லியிருப்பார். ஒரு நாயும் முதியவனும் இருக்கக்கூடிய அந்த கதையை கூட அவர் ஒப்பிட்டு சொல்லியிருப்பார். அந்த கதையை கேட்கும்போது நமக்கே ரொம்ப மனம் உருகி போயிடும். நம்ம எந்த அளவுக்கு அதை மோசமாக்கி இருக்கிறோம், அந்த ஜீவனை நம்ம எவ்வளோ தூரம் கீழ்நிலைப்படுத்தி இருக்கிறோங்கிறத புரிய வைக்கிறதுக்கு அவர் அந்த கதையை கூட சொல்கிறார். அப்போது ஹையராக அட்வான்டேஜுக்கு நம்ம போகும்போது இதெல்லாம் தவறுன்னு நமக்கு படும். நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறனால இதெல்லாம் பரவாயில்ல, இருந்தாலும் தப்பு இல்லை இது அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு நியாயத்தை இது மேலே சுமத்திட்டு தான் இருக்கிறோம். ஸோ அது என்னதான் இருந்தாலும் தவறு தான். அது சாமி இது பாவம்னு சொல்லிட்டாருன்னா அது பாவம் தான். பிரம்மஸ்ரீ ரமேஷ் ஐயா, ஐயா சொல்லுங்கய்யா. கேட்டதுக்கு நான் பதில் சொல்லலாங்களா? சொல்லுங்கய்யா. ஐயா, நீங்க சொன்னது கரெக்டு தான். நானும் வந்து அந்த பந்தத்துல இருந்து தான் சொல்லணும். நான் பந்தத்துல விட்டேன்னா எனக்கு ட்ரெஸ்ஸோ குடும்பமோ எதுவுமே தேவையில்லாம போயிடுங்களா. நான் வந்து நெரூர் வீரேந்திர பிரம்மம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஆடை இல்லாம தான் போவாரு. ஒரு முஸ்லீம் வந்து ராஜா வந்து அவர் கையை வெட்டிடுவாரு. அந்த உணர்வு நிலை கூட இல்லாம நீங்க வந்து பிரம்மஸ்ரீ ரமேஷ் ஐயா சொல்றதுக்கு நான் உடன்படேன். அந்த உணர்வு நிலையும் நம்ம பாடி கான்சியஸும் போனாதான் நான் வந்து இந்த சத்தங்கத்துல கூட கலந்து கூட தேவை இருக்காது. அப்ப வந்து நீங்க சொல்றது கரெக்டு தான். ஒவ்வொருத்தரும் பந்தப்படுத்திருக்கோம். எனக்கு ஆடை இவரு தாயமான அந்த சட்டி வச்சிருந்தாரு, சட்டி சுட்டதடான்னு பாடுறாரு. இந்த சட்டி எதுக்குன்னு கேட்டாரு, அதையே தூக்கி போட்டாரு. இல்லையா, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கரெக்ட் தான். நம்ம டிட்டாச்மெண்ட், நம்ம அட்டாச்மெண்ட் தப்பு ஒத்துக்கிறேன், நம்ம டிட்டாச் பண்ணலாம், ஆனா ரெனன்சியேட் பண்ண முடியாது. ரெனன்சியேட் வேற, டிட்டாச்மெண்ட் வேற. நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். இப்ப நான் வந்து நீங்க ஜீவசக்தியான வாயு வேஸ்ட் பண்ணிடா. அதுதான் அது இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல மொதல்ல ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா ஆமா, நான் வந்து நான் சொன்னேன், என்ன பேர் சொன்னீங்கல்ல, இதுல இருந்து நான் சொன்னேன்னு வச்சுங்க, அந்த எல்லை கட்டிய மனம் எனக்கு வந்துடும். கரெக்டுங்களா? அப்ப நான் அவங்க கருத்தை பகிர்ந்து நம்ம டெவலப் ஆகி போகணும். உங்க கருத்தை நான் செஞ்சேன்னு சொன்னீங்களா, அப்ப நான் அப்ப ஒன்னஸ்ன்னு பார்க்கும்போது சித்தவேதம் என்ன சொன்னா ஒண்ணுதான் இருக்கா, துவைதம் தான். அப்ப என்ன தவிர இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. நான் தான் தூக்கத்துல இருந்து எந்த ஒண்ணு இந்த உலகத்தை படைக்கிறேன். அதுதான் அது வந்து பாரதியார் பாடினார், பார்க்கும் இடமெல்லாம் நந்தலாலான்னார். நான் தான் இருக்கிற இவனும் நான் தான். கிருஷ்ணரா தான் சொல்றாரு, இருக்கிறது நீ தான், நான் தான். நீங்க எது கொடுக்குறீங்களோ உங்களுக்கு நான் என்ன பண்றேனோ அது எனக்கு திருப்பி வரப்போகுது. அப்ப நான் எல்லை கட்டி என்னன்னா நான் சர்க்கிள் தான். எனக்கு சித்தவேதத்திலேயே சர்க்கிள் சித்தவேதத்திலே எல்லா கருத்துக்குமே இருக்கு. இன்னும் நுண்ணியமான கருத்து போக போகதான் நமக்கு வெளிப்படும். அதுதான். ஆமா, சித்தவேதத்திலே நான் வந்ததே காரணம். சித்தவேதத்துல வந்து காரணமே அதான், காரணம் காரியம் சொல்றாங்கல்ல, அதனாலதான். ரொம்ப நன்றிங்க. நன்றி ஆத்மஸ்காரம். ரொம்ப நன்றி. நன்றிங்க. நான் வந்து பேசுறதுல ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சுங்க. இல்ல எல்லாம் சரியா தாங்க இருந்தது. ஆத்ம நமஸ்காரங்க.